ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதவங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே ஒரு குட்டி பையனை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி தான் காமிக்காங்க. இன்னும் 2 பேர் நிற்காங்கல்ல, இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த குட்டி பையன் யார் அப்படின்னா ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன், அதான் கடத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த குட்டி பையனை கடத்தி வச்சிருக்கிறத அங்கே வந்து ஒரு குட்டி பொண்ணை பார்த்துட்டு அந்த அடியாட்களை திசை திருப்ப வைக்க போலீஸ் அன்கள் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறா. போலீஸா அப்படி சொல்லிட்டு இவங்க வெளியே போய் பார்க்காங்களா. அந்த கொஞ்ச டைமை இவ பயன்படுத்தி உள்ளே போய் அந்த பையனோட லாக்கையுமே ஓப்பன் பண்ணி விட்டு 2 பேருமே அங்கேருந்து தப்பிச்சிடாங்க. ஆனாலும் அந்த 2 அடியாட்கள் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துறாங்க போல, பின்னாடியே பிடிக்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்களா. அப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, நீ இங்கேயே ஒளிஞ்சிக்கோ, உன்னதான் அவங்க பிடிக்க வராங்க. ஸோ நான் அவங்க கிட்ட போய் அவங்கள திசை திருப்புற மாதிரி அவங்க கிட்ட மாட்டிக்கிறேன். நீங்க எப்படியாட்ட தப்பிச்சு போயிரு. என்ன அவங்களால அடிக்க மட்டும்தான் செய்ய முடியும், ஏன்னா நான் இந்த கிராமத்து பொண்ணு. ஸோ மெயினால நீ தான் உன்னை எப்படியாட்ட பிடிச்சிட்டு போன்னு தான் நினைப்பாங்க. ஸோ எப்படியாட்ட நீ வந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மாட்ட போக, ஆனா இந்த குட்டி பையனுக்கு மனசே வராது. அந்த குட்டி பையனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால கடைசியா போகும்போது உன்னோட நேம் என்னது சொல்லி கேட்க சோயன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறா. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா அடிக்காங்க. அந்த பையனை எங்க சொல்லி கேட்டு கேட்டு அடிக்காங்களா. இதெல்லாம் இந்த குட்டி பையன் பார்த்துட்டு நான் கண்டிப்பா பெருசா வளர்ந்த பிறகு உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லி மயங்கிறான். இப்படியே ஒரு 18 வருஷம் கடந்து போயிருதா. அந்த குட்டி பையன் தான் இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான். அது மட்டும் இல்ல, நம்ம டிராமாவோட ஹீரோமே இவன் தான். இவனோட நேம் வந்து லே, ஒரு கம்பெனியோட பிரசிடெண்டா இருக்கான். இப்போ அவன் கிட்ட அவனோட அசிஸ்டண்டோ வந்து சொல்றான், சூயிக்கு மேரேஜ் ஆக போகுது நாளைக்கு, ஆனா அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்ல, சரி வா நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்க்க தான் போறான். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தான் காமிக்காங்க. இவ தான் அந்த குட்டி பொண்ணு சூயி. இப்போ இவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கான்னு யாரோ ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அவனை தான் பார்க்க போயிட்டு இருக்கா. இப்படி இவ போயிட்டு இருக்கவும் ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் வந்து நிற்காங்க. இவ வேகத்துல வராளா. ஸோ ஃபர்ஸ்ட் கவனிக்கல, அதுக்கப்புறம் கவனிக்க போது அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல அவளோட ஸ்கூட்டிய. ஸோ நேர கொண்டு விட்டுறா. அதுல ஹீரோட காரனுக்கு தான். ஸோ அந்த காரு ஸ்கிராச் ஆயிருது. நம்ம ஹீரோனையுமே கீழே விழ போக ஹீரோ பிடிச்சிடறான். நம்ம ஹீரோக்கு ஹீரோனியான்னு தெரியுது, பட் ஹீரோனிக்கு தெரியல. ஹீரோனியா, சாரி சார் நான் இப்போ ஒரு வேலையா போக வேண்டியிருக்கு. ஒரு முள்ள மாதிரியே கையும் களவுமா பிடிக்க போறேன். அதனால இந்த பிசினஸ் கார்டை நீங்க வச்சுக்கிடுங்க. உங்க வண்டியை ஸ்கிராச் பண்ணதுக்கு நான் அப்புறமா பணம் தரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவா. அப்படியே இங்க இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் காமிக்காங்க. இவனோட நேம் வந்து ஈஹி. நம்ம இனிமே ஈஹினே கூப்பிடுவோம். உண்மையாவே இவன் வேற ஒரு பொண்ணு கூட ஜல்சா தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனியா அங்க வந்துறாளா. அவளும் சம கோவத்துல அடிக்க போலான்னு போறா. பட் அந்த பிளேஸுக்கு நம்ம ஹீரோவும் வந்து, இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கூலாவே யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல, டே நீனா, நான் தானே அப்புறமா உனக்கு காசு தரேன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு போய் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அதுக்கெல்லாம் வரல, உள்ளே இருக்கிறது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி சொல்லுவான். என்னது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, சரி இந்தா இதை வச்சு நீ அடி, நான் இதை வச்சு அடிக்கேன். நான் உன்னோட ஆள் அடிக்க, நீ என்னோட ஆள் அடி, சரியா. ஆனால் அடிக்கும்போது ஃபேஸில் மட்டும் அடிப்படாத மாதிரி பார்த்துக்கோ. ஏன்னா நாளைக்கு வேற மேரேஜ் நடக்க போகுது எங்கள் 2 பேருக்குமே. பிறகு எங்கள் பாட்டி பார்ப்பாங்க, பிறகு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, உங்கள் பாய் ஃப்ரெண்டு இவ்வளோ கேவலமாக உங்களை சீட் பண்ணியிருக்கான், ஆனாலும் அவனை தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன பண்ணப்பா, என் பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை, அவங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னா எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படிதான் ஆசை. பிறகு இந்த டைம்ல வேற யாரையும் நான் பார்க்க முடியாது, தேடவும் முடியாது இல்லையா. சோ அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுல அந்த ராஸ்கலே நீங்க பழி வாங்கின மாதிரியும் இருக்கும், உங்க பாட்டி ஆசையும் நிறைவேற்றின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை மேரேஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. சோ இவங்கிட்ட ஓகே சொல்லிட்டு அங்க போய் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. தென் ஹீரோ கிட்ட, உங்க காரை நான் ஸ்கிராச் பண்ணிட்டேன், சோ அதுக்கு
உனக்குமே நாளைக்கு தான் பணம் தருவேன், நீங்க ஷார்ப்பா 11:30க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்மே சொல்லிட்டு போவா. இவனுக்கா செம ஹாப்பி. அப்ப அங்க ஹீரோனி பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு பொண்ணு ஜல்சா பண்ணிட்டு இருந்தாளா, அவ வாரா. பார்த்தா இவளை செட் பண்ணி அனுப்பி விட்டது நம்ம ஹீரோ தான் போல. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டு ரொம்ப யோக்கியெல்லாம் கிடையாது. அவன் எல்லா பொண்ணுகிட்டையும் இப்படிதான் வலிவான் போல. இவனை பத்தி நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோனி வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த பொண்ணை அனுப்பிவிட்டு ஹீரோனிக்கு தகவல் சொல்லி அவ பாக்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க போல. அவளோட பாய் ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவனு இப்ப புரிஞ்சிருக்கும் இல்லையா நம்ம ஹீரோனிக்கு. சோ அதான் இப்படி ஒரு பிளான போட்டிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட காசு கேட்க நம்ம ஹீரோமே காசு கொடுத்து நாளைக்கு ஆக்ட் பண்ண வந்துரு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்வான். கண்டிப்பா நான்லாம் யாரு ப்ரொஃபஷனல் ஆக்டரு அப்படின்னு சொல்றா. தென் இப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் அந்த வெட்டிங் டே தான் காமிக்காங்க. வெட்டிங் டே அன்னைக்கு கூட இந்த ஏகி இருக்கான்ல, அவனும் அந்த பொண்ணுமே உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோனி இதை பார்த்துட்டு இன்னைக்கு கூட இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானு அதையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோ வந்துறாங்க. அப்போ ஹீரோனியே சொல்றா, இப்போ விட்டா இவனை அடிக்க சான்ஸ் கிடைக்காது எனக்கு, நான் உள்ள போய் அடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உள்ள போய் அவனை குமாங்குத்து குத்துறா. மூஞ்சிலே வெளுத்து வாங்குறானா பாத்துக்கோங்களேன். நம்ம ஹீரோனை அடிக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணும் ஐயோ நம்மள அடிச்சிருவோல அப்படி சொல்லிட்டு பயந்து ஓடிடுவா. இந்த ஈகி இருக்கான்ல, ஹீரோனி அடிக்க வர ஹீரோவா பிடிச்சிருவான். நம்ம ஹீரோனியா சமையா மறுபடியுமே வெளுத்து வாங்குவா. அப்புறம் ஸ்டேஜுக்கு வந்து எல்லார்கிட்டயுமே உங்களுக்கு 2 சர்ப்ரைஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அந்த ஸ்கிரீன்ல அந்த வீடியோவை போட்டு விட்டுறா. இதெல்லாம் பார்க்க போது அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பாய் ஃப்ரெண்டை கேவலமா பேசுறாங்க. அந்த கூட்டத்துல இந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மாவுமே இருக்காங்க. அவங்களுமே இதை பார்த்துட்டு என்ன பேசுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம ஹீனியை போட்டு ரொம்ப குறை சொல்லி திட்டிட்டு இருந்திருப்பாங்க. அவன் நாட்டுப்புறத்தா என் பையன் ஆசைப்பட்டதால தான் நான் மேரேஜே பண்ணி வைக்கேன் அப்படின்னு ரொம்ப சீனை போட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்களா. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மூஞ்சி தொங்கி போயிருது. அந்த பிளேஸுக்கு பாய் ஃப்ரெண்டுமே வந்து என்னடி எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன கேவலப்படுத்துறியா, உனக்கு உன் பாட்டி கண்டிஷன் தெரியும்ல, இப்போ நான் இல்லைன்னா உன்னை யார் மேரேஜ் பண்ணிக்கிடுவா அப்படின்னு இன்னுமே இவன் திமிரா பேசுறானா. நம்ம ஹீரோனியா இதை காது கொடுத்தே கேட்க மாட்டா. ரெண்டாவது சர்ப்ரைஸ் என்னன்னா நான் மாப்பிள்ளையே மாத்திட்டேன், ஆனா இருக்காங்களா அவங்க தான் அப்படி சொல்லிட்டு ஹீரோவை காமிப்பா. ஹீரோ கிட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்பா. அவனுமே மாசால நடந்து வருவானா. எல்லாருமே எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படி சொல்லிட்டு வர்ணிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோனி கிட்ட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்டுக்கா சம வைத்தறிச்சல் ஆகுறான். அப்பனா சரி உனக்கு முன்னாடி நான் மேரேஜ் பண்றேன்டி அப்படி சொல்லிட்டு இந்த ஆக்டர் பொண்ணு கிட்ட வந்து இன்னைக்கு என்னோட பிரைடா இருப்பியா அப்படி சொல்லி கேட்க, டே காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதடா, உன் கூட ஜஸ்ட் பழக மட்டும் தான் செஞ்சேன், உன்னை மேரேஜ் பண்றதுக்கு எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலாய்ப்பா. அப்போ ஹீரோனி கிட்ட இவன் இனிமே யாருக்குமே பிரோஜனம் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் கேவலமாவே சொல்லிட்டு போவா. இவனுக்கா சம வெறி ஆயிடுவான். அப்போ ஈகி அம்மாவோ ஹீரோனியை பார்த்துட்டு சூயி நீ என் பையனை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாளா அப்படின்னு ஹீரோனியை அடிக்க வர ஹீரோவா பாடி கார்ட்ஸ்ட சொல்லி இவங்களை பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோனியும் பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமா இவங்க எல்லாத்தையும் நடிக்க கூப்பிட்டு வந்தா சூப்பரா நடிக்காங்களே அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கு கால் பண்றா. பாட்டி கிட்ட இன்னைக்கு மேரேஜ் பண்ண போறோம் பாட்டி உங்க கண்ணு முன்னாடி அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ணவே ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை, ஷாக்ல நிக்கான். இவ பாட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இவ இருக்கால மணி கேட்க வாரா. நம்ம ஹீரோமே கொடுப்பான். இவ என்ன கேட்க அப்படின்னா நீங்க எதுக்கு ஒரு புவர் பொண்ணுக்காக இப்படிலாம் பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டா உன் வேலையை பார்த்துட்டு போறியா அப்படி சொல்லுவான். இவளுமே சரி சரி எனக்கு காசு தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு ஓடிடுவா. அப்புறம் ஹீரோ வந்து டைமை பார்த்துட்டு ஆமா இவ்வளவு நேரம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவா என்ன காங்கலியா அப்படி சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டண்டும் ஓடி வந்து சூய மேடம் ஓடி போயிட்டாங்க அப்படி சொல்ல இவன் ரூமுக்குள்ள போய் பார்க்கான். நம்ம சூயோ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கா போல. நீ எனக்கு ஹஸ்பண்டா நடிச்சிருக்க ஒரு நாளைக்கு, ஸோ உன் நடிப்புக்கு நான் அங்கே காசை வச்சிருக்கிறேன், அதை எடுத்துக்கோ, கடவுளா மறுபடியும் மீட் பண்ண வச்சாங்கன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஹீரோவா அதை கிழிச்சு போட்டுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோனி வீட்டுக்கு வெட்டிங் கிஃப்ட் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு தான் ஹீரோனை பத்தி எல்லாமே தெரியும் இல்லையா, ஸோ இப்போ அவளை பார்க்க தான் கிளம்புறான். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இருக்கால வீட்டுக்கு அப்பதான் வாரா. அவளோட டேடியும் ஸ்டெப் மதருமே இவளை பார்த்துட்டு நல்லா திட்டுறாங்க. எதுக்குன்னா ஈகியே இவன் மேரேஜ் பண்ணிக்கல, ஸோ அவன் வந்து நிறைய காசு கொடுத்துருப்பான் போல. அந்த காசை வச்சு தான் ஹின்னியோட பாட்டிக்கு மெடிக்கல் ஃபீஸே பார்த்துருக்காங்க. இப்போ நாங்கள் என்னதான் பண்ண, உன்னால தான் எல்லா பிரச்சனையும், நீ அவனை மேரேஜ் பண்ணியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா நமக்கு, இனிமே உங்க பாட்டிக்கு மெடிக்கல் ஃபீஸ்லாம் நாங்கள் தரமாட்டோம், அது மட்டும் இல்லை அந்த பையன் எங்ககிட்ட காசு கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த செப் சிஸ்டர் காரி இருக்கால அவ என்ன சொல்றா அப்படின்னா அந்த பாட்டிக்கு மெடிக்கல் ஃபீஸ் கெட்டினா என்ன கெட்டாம இருந்தா என்ன,
அதுதான் ஓல்ட் ஆயிட்டு சீக்கிரமா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோனிக்கு சமக்கம் வந்துடும். நீங்களாம் அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன். என் பாட்டிக்கான மெடிக்கல் ஃபீஸு, அந்த பையனுக்கு கொடுக்குற காசு எல்லாத்தையுமே நானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவா. அப்படியே வெளியே வரல. ஹீரோ வரதை பார்த்துறா. ஐயோ இவன் நான் எதுக்கு இங்கே வந்திருப்பான் அப்படின்னு ஃபேஸை பேக்கை வச்சு கவர் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் ஒளியிறா. ஆனால் ஹீரோ பார்த்துறான் இவளை. ஒருவேளை இவனுக்கு நம்ம கொடுத்த காசு பத்தலையோ, அதான் நம்மளை தேடி கடனை வசூலிக்க வந்திருக்கோம் இங்க அப்படின்னு மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சலான்னு பார்க்கா. ஹீரோவா எங்க மேடம் போறீங்க அப்படி சொல்லி கேட்டா, சார் நீங்க கடனை வசூலிக்க தேடிட்டு இருக்க ஆளு நான் கிடையாது அப்படிங்கிறா. நான் கடனை தான் வசூலிக்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி கேட்பான். ஐயோ வாங்கி கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு மாஸ்க் எடுத்து காமிச்சிட்டு, நான் தான் 30,000 ரூபா நாங்கள் வச்சுட்டு வந்தேன் இல்லையா, அதை வச்சு உன்னோட காரை ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கு சரி பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அந்த காரை பற்றி? 30,000 யுவனை வச்சு சரி பண்ணலான்னு நினைக்கிறியோ? அந்த காரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவா? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே. நான் மாச சம்பளமா 5,000 யுவன் தான் வாங்குறேன், வேணா இன்ஸ்டால்மெண்ட்ல 200 யுவனா கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேண்டாம், என் ஒய்ஃபை நடிக்கணும் என் பாட்டிக்காக அப்படின்னு சொல்ல, சரி 99 டேஸ்க்கு மட்டும் தான் நான் நடிப்பேன், அப்புறம் நம்ம பிரிஞ்சிடணும் ஓகேவா அப்படி சொல்லி கேட்பா. சரி ஓகேன்னு இவன் சொல்லுவான். அப்பனா வாங்க ஹனி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு இவன் முன்னாடி போக, இவனும் ஹீனை பார்த்துட்டு முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா, கொஞ்சம் கூட உன் கேரக்டர் மாறவே இல்லைன்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்கறான். அதாவது நம்ம ஹீரோயினி சின்ன வயசுல இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த சீனை தான் நினைச்சு பார்க்கறான். ஹீரோயினி என்ன சொல்லியிருப்பானா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா, என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா இப்பவுமே உன்னை நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்ப இருக்கிற குட்டி பொண்ணான நம்ம ஹீரோயினி சொல்லியிருப்பா. இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினி பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போவான் பின்னாடி. தென் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிக்காக ஹீரோ நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருப்பான் இல்லையா, சோ அந்த கிஃப்டை கொண்டு வந்தாச்சு. அதை பார்த்துட்டு இந்த செப் சிஸ்டர் காரியோ, மிஸ்டர் லீ எனக்காக தான் கொடுத்து விட்டுருக்காரு, அவர் என் மேல லவ்ல விழுந்துட்டாரு அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருப்பா. அங்க நேபர்ஸ்மே இருப்பாங்களா, அவங்க கிட்டயுமே நீங்களாம் இப்படிப்பட்ட பொருளை பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கவும், அவங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்கு இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு. ஆனா இவ போடுற சீனை தான் தாங்க முடியல அவங்களால. அந்த டைம்ல அசிஸ்டண்டோ ஹீரோனி இல்லாத தெரிஞ்சுட்டு ஹீரோக்கு கால் பண்ணி கேட்குறான், மேடம் இங்க இல்லைன்னு, மேடத்தை நான் பிக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகேன்னு இவங்க கிட்ட எங்க மேடத்தை பிக்கப் பண்ணிட்டாங்க எங்க பாஸ், நாங்க போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து கிஃப்ட்டுமே எடுத்துட்டு போறாங்களா. இந்த ஸ்டெப் மாதிரி இருக்கோ, இதெல்லாம் பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. என் பொண்ணு இங்க இருக்கா, நீங்க எந்த பொண்ணை தான் கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க. அப்போ நெய்பர்ஸோ இந்த சிஸ்டர் காரிக்கிட்ட, என்னம்மா இவ்வளவு நேரம் சீனை போட்டுட்டு இருந்தா, அதான் பணம் வந்ததும் ஆணவத்தில் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி கலாய்க்க, இவா ஃபர்ஸ்ட் என் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விடுவா. செமையா ஃபீல் பண்ணுவா, எனக்கு ரொம்ப எம்பேரசிங்கா இருக்கு அப்படிலாம் சொல்லி ஐயா அம்மா கிட்ட அழுத்துட்டு இருப்பா. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பொண்ணை காமிக்காங்க, ஒரு வயசான பாட்டி கிட்ட. அவங்க நேம் வந்து வேங்க். இன்னும் பாருங்க ஹீரோ உங்களோட பேரன், ஸோ அதை மறந்துடாதீங்க. அப்புறம் பாஸும் மேடமும் வந்த பிறகு நைட்டும் ஒன்னாதான் தூங்க சொல்லணும் அப்படின்னு டைலாக்கா சொல்லிட்டு இருப்பா. அவங்களும் பக்காவா நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு பாட்டியே கிடையாது, ஹீரோனி எப்படியாட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவன் மனசுல இடம் பிடிக்கணும், அதுதான் அவனோட ஏமாவே இருக்கும். அதுக்காக தான் ஒரு பாட்டி இருக்குன்னு போய் சொல்லி ஹீரோனி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த வேங்க பாட்டியை நடிக்க சொல்லியிருக்கான் போல. இப்போ ஹீரோ ஹீரோனியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துறானா, அங்க இருக்கிற மேடோ ஹீரோனிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இவளுக்கு அந்த வீடு அதுக்கப்புறம் மேடு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இவன் பணக்காரன் போல அப்படின்னு நினைப்பா. அந்த டைம்ல பாட்டியும் வந்து, என் பேரனோட ஒய்ஃப் நீ தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேற ஸ்லாங்ல பேசின மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பாட்டி பேசின மாதிரி இருக்காது, கொஞ்சம் லோக்கலா பேசின மாதிரி இருக்குமா. ஹீரோனி ஏதாவது கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு என் பாட்டி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்களா, அதான் அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்கு அப்படி சொல்லி சமாளிப்பா. ஹீரோனியுமே பாட்டி கிட்ட நல்லா பேசுவா. அப்புறம் ஹீரோவை மேட் பொண்ணு கிட்ட கண்ணை காமிக்கா, ஹீரோனி வீட்டுக்கு கூப்பிட்டு போன்னு அவளுமே வாங்க
வாங்கன்னு கூப்பிட்டு போக இங்க வாங்க இருக்காங்களா ஹீரோ கிட்ட சாரி தெரியாம ஒரிஜினல் ஸ்லாங் வந்துட்டுன்னு சொல்ல சரி அகைன் இப்படி பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு போவான். நெக்ஸ்ட் ஹீரோனி குளிச்சுட்டு வருவா. ஹீரோமே அதே ரூம்ல தான் இருக்கானா. அதை பார்த்துட்டு டே என்கிட்ட எல்லாம் ஒன்றைக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு தப்ப நினைச்சுக்கிடுவா. அப்போ வெளியே இருந்தோம் வாங்கோ சூயி இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் நைட்டு ஒன்னா இருங்க நான் வெளியே லிவிங் ரூம்ல தான் தூங்குவேன் அப்படி சொல்லிட்டு போக ஹீரோவா கேட்டிய பாட்டி சொன்னதா அதான் ஆக்டிங் போட நான் இங்க வந்தேன். நீ என்னன்னா உன் மனசுக்குள்ள என்ன ஒரு முள்ள மாதிரி பையனே நினைச்சிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ இல்லைங்க தெரியாம சொல்லிட்டு சாரி அப்படி சொல்லிட்டு பில்லவை எடுக்க வர அப்படியே சிலிப்பாக்கி கீரை மேலேயே விழ அவனுக்கா செம ஹாப்பி. ஆனா ஹீரோனி கிட்ட அலட்டிக்கிடுவான் என்னப்பா இப்பதான் என்ன தப்பா பேசினா ஆனா நீ என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்க சாரி தெரியாம விழுந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு பில்லவை எடுத்து வெளியே தூங்கலான்னு போக வெளியே தான் பாட்டி இருக்காங்க சும்மா இங்கே படு பெட்டு தான் பெருசா இருக்கே அப்படின்னு எப்படியோ சொல்லி ஒத்துக்க வச்சிடறான். அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னாவே தூங்கிறாங்க. மறுநாள் விடியுதா நம்ம ஹீரோனிக்கு கால் வருது இந்த மாதிரி லூ கம்பெனிலேருந்து இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்க கம்பெனியில் அப்படி சொல்கிறாங்க. இவளுக்கா நம்ப முடியல இது என்ன கனவான்னு அவளையே அடிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவா ஹீரோனிக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவன் கையாலேயே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோனியை விறுவிறுன்னு கிளம்பி வருவா. ஹீரோ பார்த்துட்டு சாரி ஹனி நான் லூ கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறேன் சாப்பிட்டெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு போக அசிஸ்டண்ட்டும் ஹீரோ கிட்ட என்ன பாஸ் விடிய காலையிலே எந்திரிச்சு மேடத்துக்காக பார்த்து பார்த்து சமைச்சிங்களே பட் அவங்க எட்டி கூட பார்க்கலையே அப்படின்னு ஹீரோவை வெறுப்பேத்தி விடுற மாதிரி பேசவும் அதெல்லாம் விடுடா என் பொண்டாட்டி என்ன சொன்னா என்ன பத்தி ஹனின்னு கூப்பிட்டு போனாடா அதே எனக்கு போதுங்கிறான். அட கடவுளே இவர் வச்சு என்ன பண்ண காதல் எப்படிலாம் ஆளை மாத்தி வைக்குதுன்னு இவன் புலம்பிட்டு இருப்பான். இதுவே இந்த சைடு லோ கம்பெனியோட எம்ப்ளாயை தான் காமிக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோட கம்பெனி தான் இது அவன் தான் பிரசிடெண்டா இருக்கான். ஹீரோ ஆல்ரெடி என்னோட ஒய்ஃப் அங்கே தான் இன்டர்னாக வரப்போறான்னு சொல்லிட்டான். அதுக்காக தான் அவங்க வெல்கம் பண்ணி நிற்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோனி வந்து ஸ்கூட்டியில் வர ஒரு பொண்ணு காரில் வரா. இவளோட நேம் யூ காரில் வந்ததால அவ தான் பாஸோட ஒய்ஃப்னு நினச்சி அவகிட்ட கேட்குறாங்க நீங்கள் தான் பாஸோட ஒய்ஃபான்னு. அவளுமே ஹீரோ இந்த பிரான்ச்சுக்கு அதாவது இந்த கம்பெனிக்கு எப்பயாவது ஒரு கதை வருவான் போல அதனால பாஸோட ஒய்ஃப்னு சொன்ன ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு ஆமாம் நான் தான் பாஸோட ஒய்ஃபு அப்படின்னு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாருமே அவளை தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஹீரோ ஒரு பணக்காரன்னு தெரியும் பட் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அவன் தான் அப்படின்னு தெரியாது. இந்த கொலிக்ஸ் தான் நம்ம ஹீரோனி கிட்ட போ பாஸோட ஒய்ஃபுக்கு ஐஸ் டீ வேணுமா நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு வாங்கணும் ரெண்டு பேருமே இன்டர்ன் தானே அப்படி சொல்வா. நீ இன்டர்ன் அவங்க பாஸோட ஒய்ஃப் போடி வளவன் பேசாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு போக நம்ம ஹீரோனிய சமய வெறியாயிருவா. வேற வழி என்ன பண்ண இந்த லூசுகளுக்கெல்லாம் நான் வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவ வாங்கி கொடுப்பா. ஆனா இவ என்ன பண்ற அப்படின்னா இது என்னோட ஃபேவரே கிடையாது அப்படின்னு டஸ்ட்பின்ல போட நம்ம ஹீரோனிக்கு இன்னுமே கோவம் வருது. ஹீரோனி கோவப்படுறத இந்த யூ பொண்ணை பார்த்துட்டு இவளுக்கு கிளீன் பண்ற ஒர்க்கை கொடுங்க அப்பதான் இவ சரிப்பட்டு வருவா திமுரு அதிகமாவே இருக்கு இவளுக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனியும் உங்க இஷ்டத்துக்குலாம் பொசிஷனை மாற்ற முடியாது அது மேல டிபார்ட்மெண்ட்ல தான் கேட்கணும் அப்படின்னு சொல்வா. டிபார்ட்மெண்ட்ல எதுக்கு கேட்கணும் இவங்க தான் பாஸோட ஒய்ஃப் இவங்க சொன்னாலே போதும் அப்படின்னு இந்த கோலிக் சொல்லவும் நம்ம ஹீரோனிக்கு வேற வழியே இல்லை. இப்போதைக்கு இவளுக்கு இந்த ஜாப் ரொம்பவே முக்கியம் ஏன்னா பாட்டிக்கு மெடிக்கல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். ஸோ அதனால கிளீன் பண்றதுக்கு ஒத்துக்கிறா. அப்படியே டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கவும் அங்க இந்த கோலிக்ஸ் பொண்ணு வந்து மேடத்துக்கு மில்க் டீ வேணுமா போ வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டு போக நம்ம சூயிக்கா சமைய வெறியாயிரா. நானும் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருப்பேன் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாப்பை எடுத்துகிட்டு கிளம்பவும் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்காங்க. அவன் என்ன பண்ணுறான்னா கம்பெனிக்கு வெளியே தான் காரில் இருக்கான். உள்ளே என்னெல்லாம் நடக்குதோ அதை எல்லாமே அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. பாஸ் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்லேயே எம்ப்ளாயி எல்லாரும் சூயி மேடம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே இதுதான் என்னோட ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் டே ஒர்க்லேயே ரெக்கார்டை வின் பண்ணிட்டா அப்படி சொல்வான். இந்த சைடு ஹீரோனியை பார்த்தீங்கன்னா மாப்பை எடுத்து வீராப்ப நடந்து வருவா. அந்த மாப்பை அவங்க மேலே எறிலான்னு எறிவாளா பட் அது ஒரு ஜேட் பாட்டிலில் விழுந்து அந்த பாட்டில் உடஞ்சி போயிடுது. இந்த விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் சொல்ல உடஞ்சிட்டு போட்டு என் ஒய்ஃபுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்வா. இங்கே உள்ள நம்ம ஹீரோனியை போட்டு திட்டிட்டு ஏ சூயி அந்த ஜேட் பாட்டில் பாஸ்க்கு ஃபேவரட் தெரியுமா அப்ராட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படி சொல்ல ஜஸ்ட் ஒரு ஜேட் பாட்டில் தானே நானே வாங்கி
வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்வா. நீ வாங்கி கொடுத்துருவியா? என்ன நினைச்சிட்டு இருக்கா? அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீ ஒரு வருஷம் வேலை பார்த்தாலும் அதுக்கான காசை நீ ரெடி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ உடைச்சதுக்கு எப்படினாலும் உன்ன பாஸ் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் உன் வாயில ரொம்ப பாடடிக்கி ஏதாவது குப்பை கிடக்கான்னு அவ மூஞ்ச பிடிச்சு டஸ்ட்பினுக்குள்ள வைப்பா. அவளும் கத்திட்டு எந்திப்பாளா, சாரிப்பா வாடை அடிச்சிச்சு அதான் அப்படின்னு சொல்வா. பக்கத்துல இருக்கிற கோலிக்ஸோ ஹீரணி அடிக்க வர ஹீரணி அவளை அடிச்சு விட்டுட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தற்காப்பு கலை தெரியும் அப்படின்னு சொல்வா. இந்த யூ பொண்ணு மற்ற கொலீக்ஸ் கிட்ட நான் சொல்றேன்ல அவளை பிடிங்க அப்படி சொல்ல அவங்களுமே பிடிக்க போவாங்களா. ஹீரோக்கு தெரிஞ்சிருது உள்ள இப்படி ஃபைட் போயிட்டு இருக்குன்னு. உடனே உள்ள வந்து இந்த பொண்ணு மேல யாராவது கை வச்சிங்க அவ்வளோதான் அப்படி சொல்ல சூயி ஹீரோவை பார்த்துட்டு டே நீ எதுக்கிட்ட இங்க வந்த அப்படி சொல்லி கேட்க அங்க கோலிக்ஸோ பாஸ் என்ன பாஸ் பேசுறீங்க? அந்த பொண்ணு உங்க ஒய்ஃப் கிட்ட ரொம்ப அரகண்டா நடந்துக்குச்சு அப்படி சொல்லவும் இப்பதான் ஹீரோனிக்கு புரியுது இவன் இந்த கம்பெனியோட பாஸ்ன்னு. இந்த கோலிக்ஸோ இந்த யூ கிட்ட உங்க புருஷன்கிட்ட சூய மாட்டி விடுங்க அப்படி சொல்ல அவ முழிச்சிட்டு இருக்காளா. ஹீரோவா அந்த யூ பொண்ணுகிட்ட நீ என்னோட ஒய்ஃபா அப்படி சொல்லி கேட்க நம்ம ஹீரோனியா அவங்க உங்களோட ஒய்ஃபா இருக்கிறதால தான் என்ன டீ வாங்கிட்டு வர சொன்னாங்க, டாய்லெட்டை கிளீன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்வா. என்னது அவன் உன்னை டாய்லெட்டை கிளீன் பண்ண சொன்னலா அப்படின்னு இவனுக்கு சம கோவம் வருது. ஃபர்ஸ்ட் அவன் என் ஒய்ஃபே கிடையாது, என் ஒய்ஃப் யார் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோனியை சொல்ல வரா. ஹீரோனியா ஹீரோவை பேச விடாம பாஸோட ஒய்ஃப் எங்கே இருப்பாங்க? வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரு, இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு ஹீரோ கிட்ட இப்போதைக்கும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என் ஐடென்டிட்டியை அப்படின்னு சொல்வா. இவனுமே மனசுக்குள்ள ஏன் இப்படி இவ இருக்கா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ஆமா என் ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஹீரோனி புள்ளி பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே ஃபயர் பண்ணிடுறான். இந்த யூவோ பாஸ் என் மேலே தப்பே கிடையாது ப்ளீஸ் ஒரு சான்ஸ் அப்படி சொல்லி கேட்கவே ஹீரோனியா உனக்கு இங்கே தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒர்க் டைம் முடிஞ்சிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இவ்வளோ மனசுக்குள்ள சூயி நான் பாஸோட ஒய்ஃப் எப்படியாட்டும் மீட் பண்ணி அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு நினைப்பா. அப்புறம் ஹீரோனி இருக்காளா, ஹீரோ ட்ரெஸ்ஸை கழுத்துறா. அசிஸ்டண்ட்டும் இதை பார்த்துட்டு வெளியே போய் நிற்கா. இங்கே ஹீரோக்கா ஹீரோனி என்னமோ நம்மளை பண்ண போகிறான்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு சூயி இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாமே பாரு அசிஸ்டண்ட் வெளியே நிற்காங்க அப்படி சொல்ல நான் க்ளீன் பண்ணுற ட்ரெஸ்ஸை போட்டிருந்தேன் இல்லையா என் உடம்புலாம் அரைக்குது ஸோ உன்னோட கோட்டை கழுத்தித்தா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்திட்டு நீ வெளியே போன்னு துரத்தி விடுவா. என்னையே வெளியே துரத்தி விட்டான்னு இவன் காண்டுலேயே நிற்பான். அப்பா அந்த பக்கம் வந்து யூ பண்ணியிருக்கால ஹீரோ பார்த்துட்டு மிஸ்டர் லீ சாரி நான் இன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் தர முடியுமா? நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தாரேன். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு உங்கள் ஒய்ஃபுக்கே தெரியாமல் நம்ம சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் செடிஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாளா. இதை கேட்ட ஹீரோனியும் அவள் பாய் ஃப்ரெண்ட் செஞ்சதை யோசித்து பார்த்துட்டு எல்லா பையனும் இப்படிதான் அப்படி நம்ம ஹீரோவை தப்பாவே நினைச்சுக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா பேசாம இந்த இடத்த விட்டு போயிரு பிசாசு, பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு என் ஒய்ஃபை தவிர வேற யாருமே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோனிக்கும் செம்ம ஹாப்பி ஆகும். இப்போ நம்ம ஹீரோனியும் ஹனி வாங்க வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடலாம் ஏன் கண்டவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்ல ஹீரோக்கா செம்ம ஹாப்பி. இந்த பொண்ணுக்கும் பயம் தாங்க முடியல. ஐயோ மிஸ்ஸஸ் லீ உள்ளே இருக்கீங்க சாரி தெரியாமல் பேசிட்டு தப்பாக நினச்சிக்கிறாதுங்க அப்படி சொல்லி கேட்பா. நீ எந்த மாதிரி நோக்கத்தில் பேசினான்னு எனக்கு தெரியும், பேசாமல் என் புருஷனை விட்டு தள்ளிடு அப்படி சொல்லி கொஞ்சம் கோவத்தில் பேசுவா. ஹீரோ கிட்ட சீக்கிரமாக வாங்க அப்படி சொல்லிட்டு கோவப்பட்ட மாதிரி பேசவும் இவனுக்கா என் ஒய்ஃபுக்கு ஜெலஸ் வந்துட்டுன்னு இந்த யூ பொண்ணுக்கு டிப்ஸ் 500 யுவான் கொடுத்துட்டு வா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு போவான். ஏன்னா அவளால் தானே ஹீரோனிக்கு ஜெலஸ் வந்திருக்கு. அதுக்காக அசிஸ்டண்ட்டுமே நீ லக்கியமா அப்படி சொல்லிட்டு அவனுமே கொடுத்துட்டு போவான். இவளுக்கா இவங்க ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு ஹீரோனி வாய்ஸை கேட்டிருப்பா இல்லையா. ஸோ அந்த வாய்ஸை நான் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கே ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட கனி நீ ஜெலஸ் தானே ஆகணும் அப்படி சொல்லி கேட்பான். அப்படிலாம் இல்லையே நீ அந்த பொண்ணு கிட்ட சிக்கி தவிச்ச மாதிரி இருந்துச்சு, அதான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி விட்டேன். ஜஸ்ட் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம், ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்காது அப்படி சொல்வா. பாவம் ஹீரோ ரொம்ப ஃபீல் ஆகிட்டான். தென் வீட்டுக்கும் வந்தாச்சா
அப்போ அசிஸ்டன்ட் இருக்காங்களே ஹீரோ கிட்ட, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பாஸ் அப்படி சொல்றான். அதாவது ஹீரோனி கிட்ட 1 night ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிதான் இவன் ஒரு பிளானை போட்டிருக்கான். எதுக்குன்னா நம்ம ஹீரோனி எப்பனாலும் டிவைஸ் பண்ணி போயிடலாம் நம்ம ஹீரோ விட்டு, அதனால பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கான். ஸோ அதுக்காக ரூம் ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஹீரோனியே குளிச்சுட்டு வந்து பார்க்கல, செம அதிர்ச்சி. இது என்னது, என்கிட்ட தப்பா நடக்கலான்னு யோசிக்கிறியா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படி சொல்ல. அதுக்கு ஹீரோவோ, பாட்டி தான் ரெடி பண்ணிருக்காங்க, நேத்து நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, பட் எந்த சவுண்டும் அவங்களுக்கு கேட்கலையாமா, அதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ல. அப்போ அங்க பாட்டி வந்து, அதாவது வேங்கு வந்து, ஆமாமா எனக்கு அப்படியாட்டும் ஒரு குழந்தைய பெத்து தந்துரு அப்படின்னு சொல்ல, இவன் அழுகிற மாதிரி ஆக்டிங் போடுறா. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி அழுகுறா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அப்படி சொல்லி ஹீரோ சொல்றான். ஐயோ நான் சும்மா ஆக்டிங் போடுறேன், நீ கம்முன்னு இருந்தாலே காணும் அப்படி சொல்லிட்டு பாட்டி கிட்ட, எனக்கு குழந்தை பெத்துக்கன்னு ஆசை தான் பாட்டி, பட் உங்க பேரனுக்கு அந்த கேப்பபிள் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி ஆக்டிங் போடுவா. என்னது குழந்தை பெத்துக்கிற தன்மை இல்லையா, என்கிட்ட மிஸ்டர் லூ ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு ஹீரோக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசவே ஹீரோனி ஷாக் ஆகுறா. ஹீரோ தான் எப்படியும் சமாளிக்கிறான். பாட்டிக்கு ஞாபகம் மருதி உண்டு, இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப மோசமாவே ஆகிட்டு வராங்க, அதான் நான் யான்னு கூட தெரியல போல, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாங்க அப்படின்னு எப்படியோ சொல்லி சமாளிச்சு பாட்டியை அனுப்பி விடுவான். இவன் முழிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவா பெட்ல தள்ளி விட்டு, எனக்கா அந்த கேப்பபிள் இல்லைன்னு சொன்னா வேணா அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு அள்ளி இல்லை. ஐயோ நான் அப்படி மீன் பண்ணி சொல்லலைங்க, நீ அதை மீன் பண்ணி சொல்லலைன்னு தெரியுது, பட் இந்த ரூமர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேணா இப்பவுமே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாட்டா அப்படி சொல்லி கேட்பா. ஒன்றும் தேவையில்லை, நம்ம ப்ரூவ் பண்ணி காமிப்போம் அப்படின்னு சொல்ல, இவன் அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்பாளா. நம்ம ஹீரோ இருக்கால கிஸ் பண்ணிடுவான். இவன் மனசுக்குள்ளேயே நீ எதுக்கு அவனை தடுக்க மாட்டுக்க அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்படியே 2 பேருமே 1 night ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. தென் மறுநாள் நம்ம ஹீரோனி முழிக்கிறாளா. ஹீரோ பார்த்துட்டு, என்னடி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறா, நம்ம ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம், ஏன் இப்படி அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படி நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட, என்ன பாரு நேற்று நமக்குள்ள நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான், ஸோ யாருக்கும் யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தேவையில்ல அப்படி சொல்லிட்டு போவா. ஹீரோவா எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டோம்ப்பா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அப்புறம் இவளுக்கு கம்பெனிலேருந்து ஒரு கால் வருது, இப்படி ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போங்கன்னு. அவளுமே சரி ஓகேன்னு மீட் கிட்ட, நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும், ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போறேன், நீ ஹீரோ கிட்ட சொல்லிடு அப்படி சொல்லிட்டு போவா. இங்க ஹீரோ கிட்ட அசிஸ்டண்டா வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்டுன்னு ஒருத்தவங்க உண்டு போல, அவங்க கிளப்ல கேம் பிளே பண்ண நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க, அதை சொல்லவும் அதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா அப்படின்னு சொல்வா. ஹீரோனுமே அந்த கிளப்புக்கு தான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போறாங்க அப்படி சொன்னதுமே, சரி சரி அப்போ நம்மளும் கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போவான். இங்க இந்த லேனை தான் காமிக்காங்க. அதாவது நம்ம ஹீரோனி ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வாராளா, அது இந்த ஆளு தான். இவன் வெறும் விளங்காதவன் போல, அவன் கிட்ட தான் இந்த யூவே ஒர்க் பண்றா. இவ வயசான ஆளுன்னு கூட பார்க்காம அவனையும் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருப்பா போல. இப்போ இவன் என்ன சொல்றா அப்படின்னா, இங்க சூயின்னு ஒரு இந்தியன் பொண்ணு வருவா, அவளை பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிச்சிரும், அந்த அளவுக்கு அழகா இருப்பா அப்படி சொன்னதுமே இவங்க தேங்க்ஸ்பா நீ சொன்னதுக்கு அப்படின்னு 50,000 யுவானை அவளோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுறாரு. சென்ட் பண்ணிட்டு, அந்த பொண்ணை என் கூட ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டா அப்படின்னா உனக்கு 1 மில்லியன் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம்லாம் பேசிட்டு இருக்காவும். ஹீரோனி வந்துடா, நீ சொன்ன மாதிரி சம அழகா இருக்காளே அப்படின்னு சொல்றாரு. இந்த யூ பொண்ணு இருக்கால, அவ தான் பிளான் போட்டு நம்ம ஹீரோனியை பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டு இங்க வர வச்சிருக்கா போல. இப்போ இவரும் ஹீரோனி கிட்ட, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேமை பிளே பண்ணுவோம், உங்களுக்கு பிளே பண்ண தெரியாது இல்லையா, நானே டீச் பண்றேன் அப்படின்னு சொல்வாரு. அதெல்லாம் வேண்டாம், நான் இங்க வந்ததே ஒர்க்கை பத்தி பேசதான் அப்படின்னு சொல்ல, சும்மா வாமா ஃபர்ஸ்ட் நம்ம பிளே பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவர் அந்த கம்பை கொடுக்குறாரா. கொடுக்கும் போதே நம்ம ஹீரோனி கையை டச் பண்ணி தான் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனிக்கா சமக்கோ வருது. இங்க இந்த யூ பண்ணி இருக்கல, ஹீரோனி மாட்டி விட்டுருக்காக இந்த பிளேஸுக்கு இந்த ஆளோட ஒய்ஃபை வர சொல்லியிருக்கா போல. அவங்க கிட்ட உங்க புருஷனை ஒரு பொண்ணு வந்து செரிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சிரிக்கா, நீ வசமா அவங்க கையில மாட்ட போறாடி, உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, என்ன அன்னைக்கு அசிங்கப்படுத்தினால தேவைதான் உனக்கு அப்படின்னு சொல்லி சிரிப்பா. இங்க இந்த ஆளு வேற நம்ம ஹீரோனை தொட்டு தொட்டு சொல்லி கொடுக்குறாரா. இதான் ஆப்போசிட்ல நிக்கிற நம்ம ஹீரோமே பாக்குறான். பார்த்து செம காண்டாகிறான். அப்போ பக்கத்துல ஒருத்தங்க நிக்காங்களே, இவங்க தான் கோட்டு போல. அவங்க சொல்றாங்க, இப்போ இந்த பொண்ணுமே அவருக்கு மடங்கிடுவா அப்படின்னு சொல்ல நம்ம அசிஸ்டண்ட்டுக்கா சமக்கோ வருது. அந்த ஆளை அடிக்க போக நிக்க நம்ம ஹீரோவை தடுத்து சூயை பார்த்துக்கிடுவா அப்படின்னு கோட் கிட்ட, இன்னும் 30 செகண்ட்ல அந்த ஆளோட மண்டை உடைய போது பாருங்க அப்படின்னு சொல்ல, இவருக்கு நம்ப முடியல. உடனே டைம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இங்க
ஹீரோனி இடுப்புலலாம் கை வச்சு சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோனியா நானே ப்ளே பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு அடிக்கக்கூடாத இடத்துல அடிப்பா. ஐயோ சாரின்னு திரும்ப போது மண்டிலே அடிச்சிருவா. இதெல்லாம் கோட் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே 30 செகண்டில் மண்டையை உடைச்சி விட்டாலே அந்த பொண்ணு யார் அப்படி சொல்லி கேட்க என் ஒய்ஃப் தான் அப்படி சொல்லுவான். இங்கே ஹீரோனி போட்டு இந்த பொண்ணை திட்டுறா. உனக்கு என்னடி பைத்தியமாக பிடிச்சிருக்கு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. சாரி எனக்கு தான் ஸ்கில்லே கிடையாது இதை ப்ளே பண்ண தெரியாமல் அடிச்சிட்டேன் சாரி ரொம்ப ரொம்ப சாரி நான் வேணா உங்கள் மெடிக்கல் ஃபீஸை பே பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு காசு எடுத்து நீட்டேன். இவர் நீ இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா என்கிட்ட மன்னிப்பு கையில் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என் கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போடா அப்படி சொல்லிட்டு மண்டிலே கம்பு வச்சு பயங்கரமாக அடிச்சு விடுவா. அப்போ அந்த பிளேஸுக்கு லேனோட அதாவது இந்த ஆளோட ஒய்ஃப் வராங்க. இதை இந்த யூமே பார்த்துட்டு ஹீரோனிக்கிட்ட என்ன பாரு உன்னால உன் கம்பெனிக்கு தான் கான்ட்ராக்ட் லாஸ் ஆக போகுது பிறகு உன் வேலை தான் போயிடும் அப்படி சொல்ல ஹீரோனியும் கான்ட்ராக்ட்காக அவர்கிட்ட சிரிச்சிட்டு சாரி உங்களை வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போட்டா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இந்த மாதிரி ஹீரோனி அவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத இந்த லேனோட ஒய்ஃபை பார்த்துட்டு ஹீரோனி முடிய பிடிச்சி இழுத்துட்டு என் புருஷனையே செடிஸ் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோனியை போட்டு ரொம்பவும் அடிச்சு ரொம்பவும் டார்ச்சர் பண்றாங்க. இதுல இந்த யூ வேற ஆமா இவ தான் செரிஸ் பண்ண ட்ரை பண்ணா நான் கூட பார்த்தேன் அப்படின்னு ஹீரோனை மாட்டி விட ஹீரோனிக்கு புரிஞ்சு போயிருது இவளோட பிளான் தானு. இப்போ நம்ம ஹீரோனியே சொல்றா இவருக்கு வயசாகிட்டு குண்டா அக்லியா வேற இருக்காங்க நான் எப்படி செரிஸ் பண்ணுவேன் இன்ன நிக்கால இவ தான் பண்ணுவா அப்படி சொல்ல இந்த யூகோக்கும் வந்து ஹீரோனி அடிச்சுட்டு எனக்கும் லேனுக்கும் ஒரு சூப்பரியர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் மற்றபடி எதுவுமே கிடையாது வேணா லேன் கிட்டேயே கேட்டு பாருங்க அப்படி சொல்ல லேனோ ஆமாம் ஒய்ஃப் நான் சத்தியமாக சொல்கிறேன் இவ தான் என்ன செடிஸ் பண்ணா அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அங்கே வந்துடான். ஆனாலும் இந்த பொம்பளை இருக்குல்ல லேனோட ஒய்ஃபு ஹீரோவின் திட்ட லேனுக்கு தெரியுது ஹீரோ யாருன்னு உடனே பொண்டாட்டி அமைதியாக இருன்னு அடிச்சுட்டு அவர் யான்னு தெரியுமா மிஸ்டர் லீ ரொம்ப பெரிய பணக்காரு அவர் நினச்ச நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த பொம்பளையும் சாரி உங்க ஒய்ஃப்னு தெரியாது அப்படின்னு நீல்டன் போட்டு சாரி கேட்க வர ஹீரோனியும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட நம்ம போலான்னு சொல்ல அது எப்படி இந்த விஷயத்த சாதாரணமா விட உன்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அவங்கள என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே லீ ஃபேமிலியோட பிளாக் லிஸ்ட்ல தான் நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லை எங்களோட எனிமே நீங்க தான் அப்படின்னு சொல்வான். இதை கேட்ட அவங்களோ அவ்வளவுதான் ஆடி போயிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த யூ பொண்ணு தான் தெரிஞ்சுட்டு அவளை போட்டு அடிப்பாங்க. ஏன்னா அவ தான் சொல்லியிருப்பா ஹீரோனி ஒரு இந்தியன் தான் அவளுக்கு பேக்ரவுண்டே கிடையாது நீங்க என்ன பண்ணாலும் கேட்க நாதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனாலதான் இந்த கேடு கிட்டவன் அங்கங்கன்னு கை வச்சிருப்பான். இப்போ ஹீரோ கிட்டேயும் நீங்க இப்படி பண்ணாதுங்க எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கவும் அப்பனா சரி அப்படின்னு ஹீரோனி இடுப்புல அங்கங்கெல்லாம் கை வச்சிருப்பான் இல்லையா அதனால அவன் கையை ஒடிக்க சொல்லிட்டு போயிடறான். அப்புறம் நம்ம ஹீரோனி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரல போல அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் வாங்க போயிருக்கான். இதை ஹீரோனி கிட்ட அசிஸ்டன்ட் சொல்ல நம்ம ஹீரோனிக்கா செம ஹாப்பி பரவாயில்லைய பையன் நமக்காக இதெல்லாம் பண்றானுன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கும் போது இந்த பாய் ஃப்ரெண்டை கால் பண்ணி உன்னை மீட் பண்ணு இந்த கஃபேக்கு வந்துரு அப்படி சொல்லி கூப்பிட்றான். நான்லாம் வர முடியாதுன்னு தான் நம்ம ஹீரோனி சொல்றா. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் உனக்கு வெட்டிங் கிஃப்டா நிறைய காசுலாம் தந்தேன் இல்லையா அதை உன் பாட்டி மெடிக்கல் ஃபீஸ்க்கு நீ யூஸ் பண்ணிட்டேன்னு தெரியும் அதை திருப்பித்தா பிறகு உன் பாட்டியை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கஃபேக்கு வா அப்படி சொல்லுவான். இவளுக்கும் வேற வழி இல்லை சம கோவத்துல நிப்பா. அந்த டைம்ல நம்ம ஹீரோவை பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துருவானா. ஹீரோனியா மனசுக்குள்ள நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம் இவன் கிட்ட பணம் கேட்டா நல்லா இருக்காது அப்படின்னு ஹீரோ கிட்ட நான் இப்போ போயிட்டு வரேன் ஒரு அர்ஜென்ட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோவா யார்கிட்ட இவ கால் பேசினா அப்படி சொல்லி கேட்பான் அசிஸ்டன்ட் கிட்ட. அந்த வாய்ஸை கேட்கும்போது ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு கிளியரா கேட்கல. கஃபேல மீட் பண்ண வர சொல்லியிருக்கான். ஒருவேளை மறுபடியுமே லவ் பண்ணலான்னு கேட்பானோ அப்படி மட்டும் கேட்டான் அப்படின்னா ஹீரோனி ஒத்துக்கிடுவாங்க. ஏன்னா 10 வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கா செம காண்டாகுது. டேய் வாய் வச்சுட்டு கம்முனிருடா இல்லைன்னா வாயிலே குத்தி போடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஃபேக்கு தான் கிளம்புறான். இங்கே இவன் இருக்கான்ல ஹீரோனி வரதை தெரிஞ்சுட்டு சாரி ஹீரோனி மன்னிச்சுக்கோ மறுபடியும் இப்படி பண்ணே மாட்டேன் என்னை ஏற்றுக்கோ அப்படிலாம் சொல்வான். அங்கே வந்த ஹீரோவை இதை பார்த்துட்டு ரொம்பவும் காண்டாக்குறான். மறுபடியுமே அவங்க கூட பிக்கப் ஆயிடுவோம் அப்படிலாம் சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இந்த அசிஸ்டன்ட் வேற பாஸ் உங்க சாப்டர் முடிஞ்சு போல அவன் ரீப்ரப்போஸ் பண்றான் அப்படி சொல்ல இங்க ஹீரோன் கிட்ட பின்னாடி ஒரு கப்புல இருந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டு தான் ஏத்துக்கேன் அவன் இவ்வளவு தூரம் ப்ரப்போஸ் பண்றான்ல அப்படின்னு சொல்லும் போது உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா அப்படி சொல்லிட்டு இவனை நீ எந்தி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேச உட்காந்துருக்காங்க. பாஸ் அவ்வளவுதான் மறுபடியும் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அது 10 வருஷமா லவ் பண்ண பையன் இல்லையா சீக்கிரமா மறக்க முடியாது
அவன் வேற இப்போ கவுக்குற மாதிரியே பேசுகிறான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சும்மாவே நம்ம ஹீரோ காண்டில் நிற்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இவன் வேற வெறுப்பேற்றி விடவும், டே உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு இவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோனியும் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்லவும் இவன் நம்பவே மாட்டுக்கான். நீ போய் சொல்லாத, நம்ம 10 வருஷமா டீப்பாக லவ் பண்ணோம், பிறகு நீ எப்படி மேரேஜ் பண்ணியிருப்பா அப்படி சொல்லி கேட்குறான். ஆக்சுவலி ஹீரோவை அன்னைக்கு மேரேஜ் பண்ணுறேன் அப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோனி, அப்படி தானே? அது எல்லாமே ஒரு செட்டப் தான், என்ன பழி வாங்குறதுக்காக தான் அவள் அப்படிலாம் பண்ணியிருக்கான்னு இவன் நினச்சிட்டு இருந்திருக்கிறான். ஆனால் ஹீரோனிக்கு மேரேஜ் ஆனது இவனுக்கு தெரியல போல. இப்போ ஹீரோனியும் உண்மையாகவே எனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு அழுத்தி சொல்லவும், நீ இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னால தாண்டி நான் வேற பொண்ணை தேடி போனேன், நீ 10 வருஷமா உன்னை தொட விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி மேலேயே ப்ளேம் பண்ணி பேசிட்டு இருக்கவும் ஹீரோ அங்கே வந்துடான். என்ன இவனை தான் உன்னோட புருஷன் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, டே நான் தாண்டா அவளோட புருஷன், வேணா ப்ரூவ் பண்ணி காமிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே கிஸ் பண்ணவே அவன் வெறி ஆகிறான். உடனே இவன் என்னடி 10 வருஷமா என்ன தொட விடல, இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவனை தொட விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். சரி கோப்பட்டு பேசினா வேலைக்காகாதுன்னு ஹீரோனி அவனை டிவோர்ஸ் பண்ணி என் கூட வந்துரு, நீ ஒரு விஷயம் மறந்துட்டியா என்ன, என் உயிரை பணைய வச்சு தான் நெருப்புலேருந்து உன் உயிரை காப்பாற்றினேன், அன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம், அப்போ இருந்து தான் நம்ம ரெண்டுமே லவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்காங்க. அதாவது ஒரு நெருப்பில் நம்ம ஹீரோனி மாட்டியிருக்கா, ஆனால் நம்ம ஹீரோ தான் காப்பாற்றின மாதிரி எனக்கு தெரியுது, ஆனால் தெரியல, போக போக பார்ப்போம். ஆனால் ஹீரோனி கண் முழிக்கும் போது இவன் இருந்திருக்கிறான், அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இப்போ இதெல்லாம் இவன் சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறானா, ஹீரோனிக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போக அவனை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. ஹீரோக்கா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகுது, மறுபடியும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளா அப்படின்னு அங்கே வெயிட்டர் வந்து சுட சுட காப்பி கொண்டு வராங்களா, அதில் கையை வச்சிடறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோனி மைண்ட் ஃபுல்லாக ஹீரோ பக்கம் திரும்பிடுது. ஹீரோ உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லி பதறா. எனக்கு ஒன்றும் ஆகலை, லைட்டாக தான் வலிக்குது, நீ வேணா அவன்கிட்ட பேசிட்டு வா, நான் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு இவன் எமோஷ்னலாக அட்டாக் பண்ண, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு இவன் சொல்வா. இந்த ஈகிய மனசுக்குள்ள இந்த ஏழையான பையன் மேல இவ ரொம்ப அக்கறையா இருக்காளே அப்படின்னு ஹீரோனி என் கூட வந்துரு, நான் கூட மாச சம்பளமா 5000 யுவான் வாங்குறேன், இவன் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படி சொல்ல அசிஸ்டன்ட்டுக்கும் இதை கேட்டு சம சிரிப்பு வருது. என்ன சொன்னா 5000 யுவானா, நீ நாட்டும் மாச சம்பளமா அவ்வளவுதான் வாங்குறா, எங்க பாஸ் 1 மினிட்லயே அந்த காசை சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்வான். என்னடா என்ன பார்க்க கேன பையன் மாதிரி தெரியுதோ, இவன்கிட்ட என்ன வேணா சொல்லலாம், இவன் நம்பிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது எப்படி 1 மினிட்ல இவன் 5000 யுவான் சம்பாதிச்சிருவானா? அப்படி சம்பாதிக்க இவர் என்ன மிஸ்டர் லீயா அப்படி சொல்லி கேட்பான். ஆமா இதுல என்ன டவுட் அப்படி சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லவும் இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவா, ஹீரோனி இங்க இருக்க வேண்டாம் நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போக இவன் 10 வருஷம் லவ் உன்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோவை வெறுப்பத்தி விட ஹீரோ கொஞ்சம் கோவத்திலே போவான். அப்போ அசிஸ்டன்ட் வந்து இந்தா இதை வச்சுக்கோ, இதுதான் எங்க பாஸோட கார்டு, எங்க மேடத்துக்கு நீ வந்து நிறைய பணம் கொடுத்தியாமே, அந்த பணம் எல்லாமே இதுல இருக்கு, இதை எடுத்துக்கோ, இனிமே எங்க மேடத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லைன்னு வச்சுக்கோவே அவ்வளோதான் அப்படி சொல்லி மிரட்டிட்டு போவான். தென் ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாச்சா, டாக்டர் அந்த காயத்தை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோனி கையை பிடிச்சி வச்சிருக்காங்க, அதையுமே பார்க்காங்க. என்னடா இந்த சொத்தோண்டு காயத்துக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்ல, இப்படியே விட்டா மெதுவாகவே இது குணமாகிரும் அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்ட்டுக்கும் சிரிப்பு வருது. டாக்டர் என் பாஸுக்கு காயத்தை கண்டாலே ரொம்ப பயம், சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் இருக்கு, ஸோ நீங்கள் ஏதாவது ஆயின்மெண்ட் எழுதி தாங்க அப்படி சொல்ல டாக்டரோ ஏன்டா அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு அவருமே எழுதி கொடுத்துறாரு போல. இப்போ வெளியே வந்துடுறாங்க நம்ம ஹீரோனியும். சரி நீ மெடிசனை எடுத்துக்கோ, நான் வந்து எங்க பாட்டிக்கு மெடிக்கல் ஃபீஸை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்டோ மேடம் மெடிக்கல் ஃபீஸை பாஸே கட்டிட்டாங்க, அது மட்டும் இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தாச்சு, அப்புறம் நீங்க பாட்டியை பத்தி ஒரே பண்ணிக்கிடாதுங்க, அவங்களுக்கு அப்புறால இருந்து ஒரு ஸ்பெஷலான டாக்டர் வர சொல்லியிருக்காங்க, அவங்க சீக்கிரமாவே குணப்படுத்திடுவாங்க, பாட்டி சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படி சொல்ல ஹீரோனிக்கா செம ஹாப்பி. ஹனி நீ தான் சூப்பர் தெரியுமா, இந்த உலகத்திலே நீ தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிடுவா. இவனுமே ஹாப்பியா இருக்கான். அப்போ இவன் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறான். அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கான், இவன் இப்படி புவர் காயா இருக்கான், உனக்கு வெட்டிங் கிஃப்ட் அவனால என்ன தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் போல. இப்போ ஹீரோக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போக ஹீரோனி நம்ம மேரேஜ் அவசரமா பண்ணிக்கிட்டோம் இல்லையா, ஆனா ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அதனால உன்னோட பேரண்ட்ஸை என்ன மீட் பண்ண வை, நான் உங்களுக்கு வெட்டிங் கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லையே, நம்ம ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போக ஹீரோனியா அவருக்கு என்னாச்சுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க
மேடம் நீங்க பேசும்போது கேர்ஃபுல்லா யோசித்து பேசுங்க அப்படி சொல்லிட்டு போவான். நான் என்னடா தப்பா பேசிட்டேன்னு இவ முழிச்சிட்டு இருப்பா. தென் நைட் ஆகிடுதா. நம்ம ஹீரோனி ரூமுக்கு வந்து பார்க்க ஹீரோ இல்ல. உடனே இன்னொரு ரூம்ல இருப்பான்னு நினைச்சிட்டு அந்த ரூமுக்கு வாரா. அப்போ அங்க இருக்கிற மேடோ, நீங்க ஜஸ்ட் அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே பண்ணிருக்கீங்க, சோ தனித்தனி ரூம்ல இருக்கிறது தான் நல்லதா, எங்க பாஸ் சொன்னாங்க அப்படி சொல்ல. அப்படியா, சரி ஓகே, இவனுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துட்டு போயிடுவா. அவ ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல. அப்புறம் இந்த மெய்டு பொண்ணும், இவளோட நேம் வந்து நம்ம சியாமின்னு வச்சுக்கலாம். அவளோ பாஸ் மிட் நைட் ஸ்நாக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க. ஐயோ ரொம்ப நேரம் ஆகிட்டுல, நான் வரலன்னு என் ஒய்ஃப் தூங்காம இருப்பாள் அப்படி சொல்ல. பாஸ் அதை பத்தி கவலைப்படாதீங்க, மேடம் நல்லா தூங்கிட்டாங்க, அதுவும் இன்னைக்கு சீக்கிரமா தூங்கிட்டாங்க அப்படி சொல்லவும் அவளுக்கு இதயமே இல்ல அப்படி சொல்லி இவன் காண்டாகிறான். தென் மறுநாள் நம்ம ஹீரோனியும் ஆபீஸுக்கு கிளம்பி வர ஹீரோ அங்க நிறைய கிஃப்ட் வச்சு நிக்கான். கோப்பட்டா ஹீரோனி கிட்ட ஆகாதுன்னு நினைச்சிட்டு இப்போ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு நிக்கா, அதுவும் காலங்காத்தல அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் தான் நேற்று சொன்னேன்ல நம்ம மேரேஜ் அவசர அவசரமா பண்ணிக்கிட்டோம், ஸோ இந்த கிஃப்ட் எல்லாம் உங்க வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனியும், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்னு அவ நேற்று சொன்னதை சொல்ல வர அசிஸ்டண்டோ அப்படி மட்டும் பேசாதீங்க அப்படி சொல்ல இவ அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட, ஹனி இன்னைக்கு கோவமா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை இல்ல, இந்த கார் எல்லாமே ரொம்ப லக்ஸரியான காரு, இதுல இருந்து உனக்கு எந்த கீ பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, எல்லாமே பிடிச்சிருந்தா எல்லாமே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவ அங்க இருக்கிற கிஃப்ட்லயே ரொம்ப விலை கம்மியா இருக்கும்ல அதை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவா. ஹீரோ கிட்ட இது போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கவே அப்போ அங்கே ஒரு மேடோ கோழியை பிடிச்சி எடுத்துட்டு வராங்க சமைக்க. இதை பார்த்துட்டு ஹீரோனி, எங்கள் வீட்டுக்கு இந்த கிஃப்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாகுது. நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, உனக்காக நேற்று நைட்லேருந்து நான் இந்த கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி சொல்லி கேட்கான். ஐயோ உங்களுக்கு எங்கள் ஃபேமிலி பற்றி தெரியாதுல்ல, நீங்கள் பணக்காரங்க, நாங்கள் மிடில் கிளாஸ் தான், ஸோ அவங்க இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கெலாம் ஆசைப்பட மாட்டாங்க, நீ என்ன நம்பலைன்னா அங்கே வந்து டெஸ்ட் பண்ணு, சப்போஸ் அவங்களுக்கு இந்த திங்ஸ் மேலே தான் ஆசை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவா. அங்கே வந்துடுறாங்க போல. இப்போ ஹீரோனியும் ஹீரோ கிட்ட, பாடி கார்ட்ஸும் அசிஸ்டண்ட்டுமே இங்கே இருக்கட்டும், நாம மட்டும் போவோம், பெரு பேனிக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் கூப்பிட்டு போவா. ஹீரோ அந்த கோழியை தூக்கிட்டு வருவான். பாவம் அவ்வளோ பெரிய பணக்காரனே இப்படி தூக்க விட்டுட்டா. அப்போ அங்கே இந்த செப் சிஸ்டர் லியா வந்து, என்ன சிஸ் உன்னோட புவர் ஹஸ்பண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என் புருஷனை கூப்பிட்டு வந்திருக்கேன்டி, நீ என்னடி புது டேடி கூப்பிட்டு வந்திருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு உள்ள போக இவ்வளோ கத்துறா, இது ஒன்று என் டேடி கிடையாது என் பாய் ஃப்ரெண்டுன்னு. உள்ள ஹீரோனியும், அப்பா இந்தாங்க இது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது, நாட்டுக்கோழி சாப்பிடுங்க அப்படி சொல்லி வைக்க இந்த லியாவை வந்து அதை எடுத்து கீழே போட்டுட்டு, அப்பா அம்மா இந்த மாதிரி கோழியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட அவளோட பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரோ கொடுக்குறா. அவளோட பாய் ஃப்ரெண்டு வேற இவங்களுக்கு ஒரு முத்து வாங்கிட்டு வந்திருக்கான் போல, அதை காமிக்க அப்பா அம்மாவும் ஹாப்பி ஆகி இது எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆளோ 1 மில்லியன் சொல்ல, நம்ம ஹீரோ 1.988 மில்லியன் சொல்ல, எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்க, ஏன்னா ஒரிஜினல் முத்து என் மனைவி கிளாத்தில் இருக்கு, இது ஃபேக்குன்னு சொல்ல இந்த சிஸ்டர் காரியோ இவங்க 2 பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டா, எனக்கு தெரியும் என் பாய் ஃப்ரெண்டை கேவலப்படுத்தாதான் இப்படி போய் சொல்லி அலையிறீங்க அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, இந்த பாய் ஃப்ரெண்டோ நான் யாருன்னு தெரியுமா, இந்த நாட்டிலே நான் தான் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் லீ நீங்களா அப்படி சொல்லி ஹீரோ கேட்க, ஆமா ஆமா நான் தான் அப்படி சொல்ல, அப்பவும் ஸ்டெப் மதரும் என் பொண்ணு நல்ல பாய் ஃப்ரெண்டை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு அவளை பெருமையாக பேசிட்டு இருக்கவும் ஹீரோனிக்கு சிரிப்பு தான் வருது. ஹீரோனியே கேட்குறா, மிஸ்டர் லீக்கு 28 வயசுன்னு கேள்விப்பட்டேன், பட் இந்த ஆளை பார்க்கும்போது 48 வயசு இருக்கும் போல அப்படிதான் தோணுதுன்னு சொல்ல, பார்க்க தான் அவங்க 48 வயசு மாதிரி இருப்பாங்க, ஆனால் சொல்ல போனால் 28 வயசுடைய ஒரு வாலிப பையன், நான் அவங்க ஐடி கார்டை செக் பண்ணி பார்த்தேன், அதில் இவங்க தான் லீ, இவங்க வயசு 28ன்னு போட்டிருந்து, ஏதோ கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸியாக இருந்ததால இப்படி வயசான மாதிரி இருக்காங்க, மற்றபடி அவங்க யங் மேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா எனக்கு இது தெரியாமல் போயிட்டே, ஹீரோ உங்கள் முகத்தை காமிங்க அப்படி சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பா வயசாக்கிட்டான்னு. இவா என்னடி என்ன கலாய்க்கிறியா, இல்லைப்பா உன்னை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது, நீ யார் மிஸ்டர் லீன்னு ஐடி கார்டு காமிச்சாலும் அவங்க பின்னாடி போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுக்கு சமக்கோ வருது. இதில் இவங்க அப்பா, ஏம்மா சூய்க்கு உன் மேலே ஜெலஸு, நீ மிஸ்டர் லீயை பாய் ஃப்ரெண்டை வச்சிருக்கால அதான் அப்படிங்கிறாரு. பாடா இவன் மேலே எனக்கு ஜெலஸா, இப்படி ஒரு முட்டாள் பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படி சொல்ல, இந்த ஸ்டெப் மதரோ
ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நீ கிளம்பிடி, உன் புவரான புருஷனையும் இந்த கோலையும் எடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுவாங்களா. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிருது ஹீரோனே இவங்க இப்படிதான் ட்ரீட் பண்றாங்கன்னு. ஹீரோமே கேட்கான் இவங்க எப்போதும் ஒன்று இப்படிதான் பண்ணுவாங்களான்னு. ஆமா, நீ இவங்களுக்காக 70 மில்லியன் கிஃப்ட்லாம் கொடுக்கணும்னு சொன்னால, பாத்தியா இவங்க புத்திய. இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு தெரு நாய்க்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா கூட அது நன்றி உள்ளதா நமக்கு இருக்கும். ஆனா இவங்க வெறும் பச்சோந்தி மாதிரி தான் நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த சிஸ்டர் கறி இதை கேட்டுட்டு என்னடி 70 மில்லியனா, கதையை விடுறீங்க, நல்ல ஆக்டிங் போடுறீங்களே, பேசாம 2 பேரும் மூவில நடிக்க போயிருங்களா அப்படின்னு கலாய்ச்சிட்டு ஹீரோ கிட்ட, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா, என் பாய் ஃப்ரெண்டுக்கு நிறைய பொண்ணுங்க தெரியும், அவங்களுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும், ஓவர் நைட்ல நீ பணக்காரன் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ யாருன்னு தெரியாமையே அவன் கிட்ட இப்படி வாலாட்டிட்டு இருக்கா இவா. ஹீரோனியா சரி அந்த பொண்ணு நேம் சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் மெயின் ஒரு பொண்ணு நேம் சொல்ல, ஹீரோவா சரி அவங்களே இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டு கிட்ட ப்ளீஸ் இவன் ஃபோட்டோவை எடுத்து மேய்க்கு அனுப்புங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணட்டும், பிடிக்கலையா விட்டுருவோம் அப்படின்னு சொல்வா. இவனுக்கும் சமப்பையும். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மிஸ்டர் லே யாருன்னு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை அந்த பொண்ணோட கார் டிரைவர் தான் இவன். இப்போ இந்த சிஸ்டர் கறியை ரொம்ப கரைஞ்சிட்டு இருக்காளா, இவனுக்கும் வேற வழியே இல்லை. ஹீரோவை ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணுக்கு அனுப்பி விடுறான். அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தைரியத்தில் அனுப்ப, அங்கே அந்த பொண்ணு டக்குன்னு பார்த்துட்டு நான் அங்கே வாரேன் அந்த பேஸுக்கு அப்படி சொல்றா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோனையே கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. அதுவும் ஹீரோனோட பாட்டியும் ஒரு ஒயினை வாங்கி வச்சிருப்பாங்க போல, அது செம டேஸ்டா இருக்குமா. அதை இந்த கிழவனுக்கு கொடுக்க ஹீரோய்க்கெல்லாம் செம கோவம் வருது. அது என் பாட்டி வாங்கி வச்சதுலாம் நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க உன்னை இவ்வளவு வருஷமா நாங்க வளர்த்துருக்கோம்ல, இது கூட நாங்க இருக்க கூடாதா, போடி அங்க அப்படி சொல்லி ரொம்பவும் இன்சல்ட் பண்ண. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டோ, நீ ஏன் முன்னாடி வச்சு நீ யாருக்கண்ட பேசுறல்ல, உன் ஒயின் என்ன அவ்வளோ ஸ்பெஷலா, இதை என்ன பண்ற பாரு, உன் கண்ணு முன்னாடி உடைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உடைக்க போக, ஹீரோ அதை வாங்கிட்டு இதை டச் பண்ண கூட உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிப்பான். அப்போ மே இருக்கால அந்த பொண்ணு வர சவுண்டு கேட்குது. உடனே இவன் ஐயோ அவங்க வந்தாங்கன்னு என்னை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு, எனக்கு டாய்லெட் போகணும் ப்ளீஸ் ரொம்ப அவசரமா வருது அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பான். ஹீரோவா நீ எப்படினாலும் ஆக்டிங் போட்டுக்க, நான் உன்னை விட மாட்டேன் அப்படி சொல்லி பிடிச்சு வச்சுட்டு இருப்பான். உள்ள மேயும் வந்து ஹீரோ பார்த்து வணக்க வைக்க, இந்த பாய் ஃப்ரெண்டோ ஏதோ நமக்கு தான் வணக்க வைக்கங்க போல, நம்மள அவங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு சீனை போட ஆரம்பிச்சிட்டான். மே நீங்க வந்துட்டீங்களா, இவங்க 2 பேருமே ஓவரா பண்றாங்க, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனியா அங்க கூலா கால் மேல கால் பட்டு உட்கார, இந்த மேயும் நேரா ஹீரோ கிட்ட போய் சாரி சொல்வா. மிஸ்டர் லீ ரொம்ப ரொம்ப சாரி, இவன் என்னோட டிரைவர் தான், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பான்னு நினைக்கேன், சாரி இவனை நான் வேலையை விட்டு தூக்கிறேன் அப்படின்னு சொல்வா. இந்த ஹோல் ஃபேமிலிக்கே தெரிஞ்சு போயிடுது இவன் ஒரு டிரைவர்னு. அவ்வளோதான், இவனை போட்டு நல்லா திட்டுறாங்க. அது மட்டும் இல்லை இந்த சிஸ்டர்காரி 1 மில்லியன் கொடுத்துருப்பா போல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக, அதையும் திருப்பி கேட்டுட்டு இருப்பா. அப்போ அசிஸ்டண்ட்டும் பாடி கார்டுமே உள்ள வந்துடுறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொல்லிடுறான். தென் ஹீரோ கிட்ட இந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க நல்ல விதமா பேசுறாங்க, நீங்க தான் என் மருமகனா, ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல விதமாவே பேசுறாங்களா. அதுல இந்த சித்திக்காரி உன் மச்சங்கிட்ட போய் உட்காரு, அவனை உன் மேல லவ்ல விழ வை அப்படின்னு ஒரு கேவலமான ஐடியாவை பொண்ணு கிட்ட கொடுக்க, அவளும் போய் கொஞ்சம் பேச போக, அசிஸ்டண்டா நீ இங்கெல்லாம் உட்கார கூடாதுமா அங்க போ அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவான். அப்போ நம்ம ஹீரோவோ சொல்றான், என் பொண்டாட்டியை எப்படிலாம் நீங்க இன்சல்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு அங்க ஃபேக்கான முத்தா அந்த பாய் ஃப்ரெண்டு கொண்டு வச்சிருப்பான் இல்லையா, அத இந்த சிஸ்டர் காரியே திங்க சொல்றான். திங்களனா அசிஸ்டன்ட் நீ நாட்ட வாய்க்குல போட்டு விட்டுரு அப்படி சொல்லிட்டு தான் போவான். நம்ம அசிஸ்டண்ட் அவன் வாய்க்குல போட்டுட்டு இருப்பான். அப்புறம் வெளியே வந்து நம்ம ஹீரோனியா ஆறுதலா ஹக் பண்ணிட்டு, உன் ஃபேமிலி உன்னை இப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஹீரோனி, நீ கவலைப்படாத, நான் அவங்கள விட டபுள் மடங்கா உன்னை கேர் எடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வா. இவளுக்கா ஹார்ட் டச்சிங் ஆகிரும். நீ ரொம்பவே நைஸ் தெரியுமா, இந்த உலகத்திலே நீ மட்டும் தான் என் பாட்டியை கேர் எடுத்து பாத்துக்கிறா, அது மட்டும் இல்ல என்ன சந்தோஷமாவும் பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஐன்னு சொல்ல வருவா. ஹீரோமே ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். பட் அந்த டைம்ல இந்த கௌசிக்கு வர வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணு வந்துடா. அதாவது ஈகி கூட ஒரு பொண்ணை ஜல்சா பண்ண வச்சிருப்பான் இல்லையா, அவதான். உடனே ஹீரோவோ ஹீரோனி நீ காருக்குள்ள போய் உட்காரு, நான் இவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்வான். இவ சம காண்டிலே உள்ள போய் உட்காருவா. ஆமா இவங்க 2 பேரும் பேசினா நான் இதுக்கு டென்ஷன் ஆகுறேன், அப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு இவ சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அசிஸ்டண்டோ இதை பார்த்துட்டு, மேடம் பாஸ் வந்து கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணிக்கிடாதுங்க அப்படி சொல்ல, கேஷுவலா அதுவும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட
சரி சரி, இவங்க 2 பேருக்கும் எத்தனை வருஷமா பழக்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. பாஸ் என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே, நான் என்னத சொல்ல. சரி நம்மளா ஏதாவது அடிச்சு விடுவோம் அப்படின்னா 5 வருஷம் சொல்ல. அப்போ டீப்பான லவ் தான் அப்படின்னு கொஞ்சம் ஜெலஸாக ஹீரோ வந்துறானா. என்ன ஹென்னி ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அவ எந்த பதிலும் சொல்லவே இல்ல. தென் வீடும் வந்துருதா. இவ ஹீரோ கிட்ட பேசாம காரை விட்டு இறங்கி வீரன்னு ரூமுக்கு போக தெரியாம மேட் பொண்ணு மேலேயே இடிச்சுதா. அவ கொண்டு வந்த தண்ணி இவ ட்ரெஸ் மேல பட்டுருது. சாரி மேடம், நீ எதுக்கு சாரி கேக்கா, நான் தான் பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்வா. இவகிட்ட இப்போதைக்கும் வேற ட்ரெஸ் இல்ல போல, எல்லாம் வாஷ் பண்ண போட்டிருக்கேன் அப்படின்னு மேட் கிட்ட சொல்ல அந்த பொண்ணு ரூமுக்கு கூப்பிட்டு போய் இந்த ட்ரெஸ்ல இருந்து நீங்க எதுனாலும் எடுத்து போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்வா. இவளுமே ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவா. அது இவளுக்கு கச்சிதமா இருக்கும். ஆமா எனக்கு கச்சிதமா பொருந்திட்டு ஒருவேளை ஹீரோ நமக்காக தான் இது எல்லாமே வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகி இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்க பாஸ் யாருக்கு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க லவ்வருக்கு தான் அப்படின்னு ஹீரோனிய மீன் பண்ணி தான் அந்த பொண்ணு சொல்லும். பட் ஈவா அந்த பொண்ணு நினைச்சுக்கிடுவா, அதாவது ஈகி கூட இருந்தால அந்த பொண்ணு நினைச்சுக்கிடுவா. அப்போ இந்த மேட் பொண்ணு சொல்லுது இந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு, ஸ்டோரில் புதுசாக வரும்போது பாஸ் எடுத்து வச்சுக்கிடுவாங்க அவங்க லவருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோனி தான் அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்காளே. ஸோ ரொம்ப சோகமாகிறா. நாம ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம், நம்ம மேலே எங்க ஃபீல் வர போக்குது அவருக்கு அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்க ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோனி இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட பிறகு காமிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்வான். இவா தப்பாவே நினச்சிட்டு இருக்காளா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நம்ம ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காண்டிலே போவா. இவன் ஹீரோனி போறத பார்த்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்கான். அதாவது அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து பேசிருப்பாளா, இப்பதான் என்ன பேசிருக்காங்கன்னு சொல்லி காமிக்காங்க. இவளோட நேம் நம்ம ஸ்டெல்லான்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு என்ன கேட்டிருப்பா அப்படின்னா பாஸ் லைஃப்லாம் எப்படி போகுது அப்படி சொல்லி கேட்டிருப்பா. உடனே இவன் ஹீரோனி மனசுக்குள்ள நான் வருவேன்னா தெரியல, 10 வருஷமா அவனை தான் லவ் பண்ணிருக்கா, என்னால அவன் மனசுக்குள்ள வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பான். அவளுமே பாஸ் கவலைப்படாதுங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல பேசிட்டு போயிருப்பா. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோனி எப்போ என்னை ஏத்துக்கிடுவா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்பான். இங்க ஹீரோனி ஹீரோ மேல சமக்கோவத்துல இருப்பாளா. அப்போ ஃப்ரெண்டுக்காரிய கால் பண்ணி கிளப்புக்கு சரக்கடிக்க வரையடி, இங்க நிறைய ஹாட் பாய்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்ல நோ 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 எனக்கு தான் மேரேஜ் ஆகிட்டுலாம், நானும் அங்கே வரக்கூடாது அப்படி சொல்ல. சரி சரி எனக்கு புரியுதுப்பா, புதுசாக மேரேஜ் ஆன கப்புள் புருஷன் கூட தான் இருக்குன்னு தோணும் அப்படின்னு சொல்லி கலைக்க, இங்கே பாரு மேரேஜ் ஆன கப்புலா, நாங்கள் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், எப்போனாலும் பிரிஞ்சிருவோம். அது மட்டும் இல்லை அவர் வேற ஒரு பொண்ணை டீப்பாக லவ் பண்ணுறாரு, என்ன லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்ல. என்னடி சொல்றா, அப்போ எதுக்கடி அவனுக்காக வீட்டில் இருக்கா, இங்கே வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்ல. ஆமாலா நீ சொல்றதும் கரெக்ட் தான், சரி நாங்கள் வாரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அங்கே கிளம்பி போயிடுவா. இந்த பொண்ணு இருக்கல்ல ஹீரோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவளோட நேம் வந்து நான்சி. ஹீரோனி கிட்ட ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பார்க்குறா. அவளோ அண்ணா நிற்காங்க பாருடி உனக்கு ஏத்த ஹார்ட்டான பாய்ஸ் அப்படின்னு காமிச்சிட்டு அவங்க கிட்ட தள்ளி விடவே அவங்க நல்லாவே கவனிச்சுக்கிடுறாங்க. இங்க அசிஸ்டன்ட்க்கு தெரிஞ்சு போயிருது ஹீரோனி எங்க போயிருக்கான்னு. எப்படி அப்படின்னா நான்சி இருக்கல்ல அவ கம்பெனி குரூப் சாட்ல போட்டோவை போட்டு விட்டுட்டா. ஸோ அது எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு இப்போ ஹீரோ கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். மேட் பொண்ணு கிட்ட நீ போய் சொல்லு அப்படி சொல்ல, அவ நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருக்கவும் சரி நானே போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் சொல்றான். பாஸ் நம்ம கம்பெனி குரூப் சாட்ல ஒரு போட்டோ போட்டிருக்காங்க, நம்ம எம்ப்ளாயி எல்லாரும் ஒரு கிளப்புக்கு போய் அங்க ஹாட் ஹேண்ட்ஸமான பாய்ஸ் ஆர்டர் பண்ணி ரொம்பவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, டே அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்டா, அதை போய் என்கிட்ட வந்து சொல்றா, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அட பாஸ் அந்த எம்ப்ளாயில நம்ம மேடமும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்றா அப்படின்னு ஷாக் ஆக இங்க கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோனிய காமிக்காங்க. செமையா போதையாகிட்ட போல அவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கா. நீங்க என்கிட்ட நைஸா பேசுறீங்கல்ல, ஆனா அவன் வேஸ்ட், என் மேல அவனுக்கு லவ்வே இல்ல அப்படி இப்படின்னு ஹீரோவை திட்டவும் ஹீரோ அங்க வந்துறான். அவன் ஃபேஸ கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான். அப்போ அங்க இருக்கிற ஒரு பையனை தள்ளி விட்டுட்டு இவன் போய் பக்கத்துல உட்காந்துக்கிடுவான். நம்ம ஹீரோனி யதார்த்தமா
இங்க திரும்ப இவளுக்கு தெரிஞ்சு போயிட்டு இது ஹீரோ தானே. ஹனி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கா. உடனே நான்சியோ இதான் உன் ஹஸ்பண்ட், அவன் எதுக்கு மாஸ்க் போட்டு வந்திருக்கானமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஹீரோவா ஏண்டி இப்படி மேல் மாடல் கூட பே பண்றதுக்கு என்கிட்ட சொன்னா நானே உன்னை வீட்டுல வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்ல இதை கிட்ட நான்சியோ டே நான் தான் அவளை கூப்பிட்டேன், எனக்கு தெரியும் ஹீரோனி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. நீங்க ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிருக்கீங்க, அதுவும் உங்க ரெண்டு பேருக்கும் லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோனி மறைச்சு பார்க்க அவ மென்டலு திடீர்னு இப்படிதான் ஆகிருவா. அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்காத அப்படி சொல்லிட்டு இருப்பா ஹீரோனி. ஆனா நான்சி பேசாம இருக்க மாட்டாளே, அவ வாய் துருன்னு வரும் போல. டே என் ஃப்ரெண்டு இன்னிலேருந்து சிங்கிள், அவ ஃப்ரீடமா எங்க வேணா போவாடா அப்படின்னு சொல்ல ஹீரோ செம காண்டாகிறான். இன்ன பாரு உன்னை ஃபயர் பண்ணாம இருக்குன்னா உன் வாயை பொத்திட்டு கம்முன்னு இரு அப்படின்னு ஹீரோனி கூப்பிட்டு போக இவளும் செம கத்துறா. டே நான் ஏன் நீ யாருடா என்ன ஃபயர் பண்ண சொல்றதுக்கு அப்படி இப்படின்னு ஹீரோவை திட்ட ஹீரோனி தான் அமைதியா இடி வாய் திறக்காத அப்படி சொல்ல என்னடி ஏன் வாய் திறக்காதுன்னு சொல்றா. அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உன்னை புள்ளி பண்ணுவானோ, நீ எதுக்கும் பயப்படாத, ஏதாவது அவன் பண்ணானா என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்வா. ஹீரோவா ஹீரோனி கிட்ட என் கூட வர போறியா இல்லையா, இல்லைன்னா இந்த ஹாட் பாய்ஸ் கூட இருக்க போறியா. சப்போஸ் ஹாட் பாய்ஸ் கூட இருப்பேன்னு சொன்னா இந்த எம்ப்ளாயி எல்லாத்தையுமே நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் நான் வீட்டுக்கே உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போயிடுவா. தென் வீட்டுக்கும் வந்தாச்சா நம்ம ஹீரோனியை ரொம்ப அலப்பறை பண்ணிட்டு இருப்பா. நான் குடிக்கல நானே நடந்து போய்க்கிடுவேன் நீ இப்போ அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் ஒரு வழியா ரூம்ல படுக்க வைப்பான். ஈவா நான் குடிக்கல பாரு வேணா உனக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்க அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு இப்பயாவது நம்புறியா நான் தெளிவா தான் இருக்கேனே அப்படின்னு குடி போதிலேயே உளறிட்டு இருப்பா. ஹீரோவா நம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அவள் லிப்ஸை தொடச்சு விடுவான். அப்போ ஹீரோனி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவான். ஆக்சுவலி சின்ன வயசுல நம்ம ஹீரோனியை மீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமா இவன் அப்ராட்ல தான் இருந்திருக்கிறான். தென் 10 வருஷம் கழிச்சு சைனாக்கு வந்திருக்கிறான். வந்ததுமே ஹீரோனியை பார்க்க போயிருக்கான் போல. அப்போ அவளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஹீரோ தான் சேவ் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனியும் அந்த ஈகி தான் சேவ் பண்ண நினச்சி அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறா. அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஹீரோனியும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஆனால் சேவ் பண்ணது நம்ம ஹீரோ தான். இப்போ இதெல்லாம் ஹீரோனி கிட்ட சொல்லி இனிமே உன்னை கஷ்டப்படவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் ஆகுதா நம்ம ஹீரோனிய கம்பெனிக்கு வாரா. அப்போ ஒரு கொலிக்ஸை வந்து நோட்டீஸ் போட பாத்தீங்களா நம்ம கம்பெனியோட எம்ப்ளாய்க்கெல்லாம் கிளப்புக்கு போக அனுமதி கிடையாதா அப்படி போட்டிருக்குப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு புரிஞ்சு போயிருது. நேத்து நம்ம பண்ண அலைப்பறையால தான் இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு. அப்போ நான்சி வந்து ஏன் உன் புருஷன் நேத்து கோமா கூப்பிட்டு போனான்ல ஏதாவது ஒன்னு அடிச்சானடி அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனியும் நேத்து கிஸ் கொடுத்துருப்பா இல்லையா அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போக ஐயோ என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கா ஹீரோ என்ன நினைச்சிருப்பா என்ன பத்தி அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இவ புலம்பிட்டு இருக்கத பார்த்துட்டு நான்சியோ என்னடி உன்னை அடிச்சானா வா அவனை ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு கோபத்துல சொல்ல ஹீரோ அங்க வந்துறான். ஃப்ரெண்டு சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பான். அப்ப அசிஸ்டண்டோ பாஸ் இப்ப மட்டும் நீங்க மேடத்துக்கிட்ட போகல அப்படின்னா அவ மேடத்தை டிவோர்ஸ் பண்ண ஒத்துக்க வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி விடுவான். அவன் வரதை பார்த்துட்டு எல்லாருமே ஒர்க் பண்ற மாதிரி ஆக்டிங் போட நம்ம ஹீரோனிக்கா சம பயம். இவன் என்னமோ வச்சு செய்ய போறான்னு பயந்துட்டு நிக்கா. ஹீரோ வந்து ஒரு ஃபைல தூக்கி போட்டுட்டு இதை முடிச்சிட்டுவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட என்ன பாரு அடுத்தவங்க லைஃப்ல தலையிடாத, அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்களே ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கிடுவாங்க, நீங்க எதுக்கு நந்தி மாதிரி மூக்க நலிக்கா அப்பெல்லாம் நுழைக்காத அப்படி சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு போவான். ஏண்டி நான் உன்கிட்ட சொன்னேன் அவருக்கு என்னவா இப்படி திட்டிட்டு போறான்னு இவ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காவும். அவர் தான் என் ஹஸ்பண்ட்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு டாக்குமெண்ட்ல என்னதான் இருக்குன்னு பார்த்தா உள்ள ஒரு ரோஸும் நேத்து நல்லா குடிச்சிருந்தால அதுக்காக மெடிசனுமே வச்சிருக்கான் போல, மறக்காம எடுத்துக்கோன்னு எழுதி வேற வச்சிருக்கான். ஹீரோனிக்கா செம சிரிப்பு வருது. பையன் எங்க இருந்துதான் இதெல்லாம் கத்துட்டு வரானோ தெரியலையே அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. ஏண்டி அதுல என்ன இருக்கு நானும் பார்க்கேன் அப்படி சொல்ல வேண்டாண்டி ரொம்ப கஷ்டமான டாக்குமெண்ட் தந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க விடாம தடுத்துருவா. இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோனி பேசிட்டு இருக்கிறதா ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இவ அங்க ஒரு சூப்பர்வைசர் போல, இவளோட புருஷனுமே அங்கதான் வேலை பார்க்கான். அவன் அங்க சீஃப் டைரக்டரா இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவோ ஹீரோனி கிட்ட பேசிட்டு போயிருப்பான் இல்லையா அதெல்லாம் இவ பார்த்துட்டு இருந்திருப்பா போல. அவளை பாஸ்க்கே பிடிக்காது போல அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட ஹீரோனை பத்தி விசாரிக்கா. அவங்க ஜஸ்ட் இண்டன் தான், பாஸ்க்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்வா. உடனே ஈவா எப்படினாலும் பாஸ்க்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோனி கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்டை முடிச்சுட்டு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்வா. நம்ம ஹீரோனி அதை திறந்து பார்த்துட்டு இது டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதுல நான்
நான் பார்க்குறத மார்க்கெட்டிங் வேலை, நீங்கள் என்கிட்ட வந்து தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் சொன்னால் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போவா. நம்ம ஹீரோனியா வேற வழியே இல்லாமல் இதை முடிச்சு கொண்டு கொடுப்பா. ஆனால் அவள் இதை ஓப்பன் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டா. அதை டஸ்ட்பினில் போட்டு வேற பண்ணிட்டு வா, இது தப்பு அப்படின்னு சொல்லி அனுப்ப இவ காண்டில் இங்கே வந்து இந்த பொம்பளை நம்ம என்ன பண்ணாலும் இப்படி தான் பண்ணும் போல அப்படின்னு ஒரு 4-5 எம்டி பேப்பரை மட்டும் அதில் எடுத்து வச்சு கொடுப்பா. ஹீரோனி கெஸ் பண்ண மாதிரி அதையும் அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கல, டஸ்ட்பினுக்குள்ள போடுவா. இந்த மாதிரி ஒரே பண்ணிட்டு இருப்பாளா. இவன் என்ன நினைச்சிருப்பானா, இப்படி டார்ச்சல் பண்ணா இவன் வேலையை விட்டு ஓடிடுவா அப்படின்னு நினைச்சுதான் இப்படி ஒரு வேலையை கொடுத்துருப்பா. ஆனா இவ டயர்டாவே ஆகலையா, ஃப்ரெஷ்ஷா இருக்கா. அது எப்படி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா எம்டி பேப்பர். செமைய கோவம் வருது. அப்படியே ஹீரோனி கிட்ட வந்து, என்னடி இதுல எம்டி பேப்பரை வச்சிருக்கா, என்ன பார்க்க உனக்கு எப்படி தோணுதாமா? முட்டாள் நினைச்சேன், நாளைக்கு தான் கண்டுபிடிப்பான்னு பார்த்தேன், பரவாயில்லையே இன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டியே, செம டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணவும், உனக்கு எவ்வளவு திமிரு, என்னையே ஏமாத்திட்டு இப்ப என்னையே முட்டாள்னு சொல்ற பத்தியா, உன்னை நான் ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்வா. என்ன ஃபயர் பண்ணாலும் உனக்கு தகுதியே கிடையாது, பேசாம போடிங்க. இவ என் ஹஸ்பண்ட் இங்க சீப் டைரக்டர் தான் இருக்கான், நான் அவனுக்கு கால் பண்ணி வர சொல்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறா. நம்ம ஹீரோனியா, சரி என்னோட ஹஸ்பண்டும் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு, நானும் கால் பண்ணி வர சொல்கிறேன் சரியா அப்படி சொல்லிட்டு கால் பண்ணுறா. ஹனி என்னை இங்கே ஒரு பொம்பளை புள்ளி பண்ணுறா, நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்வா. தென் இந்த பொம்பளையோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு ஒரு இண்டனாக இருந்துக்கிட்டு என் ஒய்ஃபுக்கிட்ட ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிட்டு இருக்கா, உனக்கு எவ்வளோ தைரியம், அதுவும் டேரக்டர் ஒய்ஃபுக்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்கா அப்படி சொல்லி ரொம்பவும் திட்டுவான். நம்ம நான்சியா ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா, உங்கள் ஒய்ஃப் மேலே தான் ஃபஸ்ட்டு தப்புன்னு, பட் இவர் என் ஒய்ஃப் மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்களா, உங்களை ஃபயர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ வந்துடான். என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க உடனே இந்த பொம்பளை, பாஸ் இவங்களுக்கு நாலேஜே சுத்தமாக கிடையாது, ஒரு ஒர்க் கொடுத்தா ஒழுங்காக செய்ய மாட்டுக்கா, பாருங்க என்னையும் முட்டாளாக்கிட்டான்னு சொல்ல இந்த டேரக்டரோ, ஆமாம் பாஸ் இவா சீட்டர், இவளோட ஹஸ்பண்டும் இங்கே தான் வேலை பார்க்க போல, அவனும் இவ்வளோ மாதிரி தான் இருப்பான், அவனையும் ஃபயர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, சரி அவனோட ஹஸ்பண்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அதுவும் 3 மினிட்ஸில் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே பாஸ், HR டிபார்ட்மெண்ட்டில் இவளோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், நான் அதை கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போவான். இந்த பொம்பளையே ஹீரோனிக்கிட்ட, நீ ஆணவத்தில் ஆடினாலா இனிமே உன்னையும் உன் ஹஸ்பண்டையும் ஃபயர் பண்ணிடுவாங்க, பிறகு 2 பேரும் வெளியே நின்று ஜோடியாக காத்து வாங்குங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் எதுக்கிட்டே காத்து வாங்கணும், எனக்கு பார்க்க நீங்கள் தான் வெளியே போய் காத்து வாங்க போறீங்க அப்படி ஹீரோனி சொல்லவும் அங்கே டேரக்டர் டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனி டீட்டெயில்ஸை பார்க்க அதில் ஹஸ்பண்ட் நேமா நம்ம ஹீரோ நேம் இருக்கு. என்ன பாஸ் உங்க நேம் போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இந்த பொம்பளையே அதை பார்த்துட்டு, என்னடி ஃபேக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கா, அதுவும் ஹீரோ நேம கொடுத்துருக்கா அப்படி சொல்லி திட்டவும், ஹீரோனியா ஹனி இந்த பொம்பளை நான் ஃபேக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி ஆக்டிங் போட, நீ அழாத செல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படி கொஞ்சம் பேசிட்டு இருப்பானா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் செம ஷாக்கு. நம்ம ஃப்ரெண்டு கரியா பேய் அறிஞ்ச மாதிரி தான் நிப்பா. இப்போ இவங்களும் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி கெஞ்சி கேட்க, நீங்க என்னமோ முன்னாடி சொன்னீங்களே ஏதோ 2 பேரையும் ஃபயர் பண்ணிடுவோம் வெளியே போய் காத்து வாங்குங்கன்னு, சோ உங்க 2 பேரையும் ஃபயர் பண்ணியாச்சு, வெளியே போய் காத்து வாங்குங்க பை அப்படின்னு சொல்ல இந்த ஆளுக்கு சமக்கம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உன் வாய் மட்டும் கம்முன்னு இருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கமே வந்துடாத, நான் உனக்கு டிவோர்ஸ் தந்தாதான் என் வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு இருப்பான். காட்ஸும் வந்து இவங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஹீரோக்கா செம ஹாப்பி. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோனியோட ஐடென்டிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருப்பா, நம்ம யார்கிட்ட இருந்து மறைக்க தேவையில்ல அப்படின்னு ஹீரோனி கிட்ட, இன்னைக்கு ஒன்னாவே சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். நான்சி தான் ஷாக்லேயே நிப்பா, ஏண்டி நான் ஏதாவது கனவு காண்றேன்னா என் கையை கிள்ளு அப்படின்னு சொல்ல ஹீரோனுமே கிள்ளி விட, வலிக்குதுடி, அப்போ நீ நிஜமாவே பாசோட ஒய்ஃப் தானா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நில்லு நேத்து கிளப்புக்கு வந்தது பாஸ் தானா, நான் வேற நாயின்னு திட்டினேனே அவ்வளவுதான் என்ன ஃபயர் பண்ண போறாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்கடி, இந்த சின்ன விஷயத்துக்கு உன்னை ஃபயர் பண்ண போறாங்க, அவங்க அப்படிலாம் பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு இவ சமாதானப்படுத்திட்டு இருக்க. அதே சமயம் அசிஸ்டண்ட் வந்து நான்சி பாஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, என்னடி இப்பதான் சொன்னா ஃபயர் பண்ண மாட்டாங்கன்னு, அப்போ இது என்னதமா அப்படின்னு ரொம்ப பயப்பட, வாமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அசிஸ்டன்ட் இழுத்துட்டு போவான். அங்க போன பிறகு இவன் மூச்சு விடாம ஒப்பிக்கிறா, சாரி பாஸ் நேத்து நான் சொன்னதுக்கு உங்களை திட்டினதுக்கு ஹீரோனி கிளப்புக்கு கூப்பிட்டு போனதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நிப்பாட்டுமா பாஸ் அதை பத்தியே பேச கூப்பிடவே இல்லை அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லவும் அப்போ ஹீரோ சொல்றான், நீ
சூயோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியும். அவளை எப்படியாட்டும் என் மேல லவ்ல விழ வைக்கணும். அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்ல, ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, சாரி பாஸ், சூய் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்வா. நீ சொன்னா அப்படின்னா உனக்கு டைரக்டர் பொசிஷன் தருவேன், மாத சம்பளமும் 1 மில்லியன் தருவேன், அது மட்டும் இல்ல வாரத்துல 4 நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆஃபரை கொடுக்க இவளுக்கு செம ஹாப்பி. டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி மடக்கு ஒரு ஐடியா கொடுக்குறா. அதுவும் எப்படிப்பட்ட ஐடியானா, ஹீரோ வந்து அவளை கண்டுக்காம அவ கூட பேசாம கொஞ்ச நாள் இருந்தானா அவளே தேடி வந்துருவா. அது மட்டும் இல்ல அவ ஹார்ட்ல நீங்க சீக்கிரமாவே இடம் பிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்வா. இதை கேட்ட இவனுக்கு செம ஹாப்பி. அந்த ஐடியாவை இன்னில இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா, ஆனா இவன் கண்டுக்காம அப்படியே போயிடுவான். இவ கான்லே நிப்பாளா. இவளுக்கு செம கோவம் வருது. அதுலயும் பின்னாடி நிக்கிற எம்ப்ளாயும் இவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போகுது போல, அதான் பாஸ் பிக்கப் பண்ணாமே போயிட்டாங்க அப்படின்னு வெறுப்பத்தி விட ஹீரோனிக்கு இன்னுமே காண்டாகுது. இங்க அசிஸ்டண்டோ பாஸ் நினைச்சு கொடுத்த ஐடியா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு, மேடத்துக்கு சீக்கிரமா உங்க மேல ஃபீல் வந்துரும் அப்படின்னு சொல்வான். ஹீரோக்கா செம ஹாப்பி. இப்படி நைட்டும் ஆகுதா, நம்ம ஹீரோனி ரூமுக்கு வாரா. ஆனா நம்ம ஹீரோ ஒர்க் பண்றேன்னு தனி ரூம்ல போய் இருப்பான். மிட் நைட்ல கூட வெளியே ஒர்க் இருக்குன்னு கிளம்பி போயிடுவான். இதெல்லாம் ஹீரோனி பார்க்க தான் செய்வா. அவளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இப்படியே நாட்கள்லாம் ஓடுதா. ஒரு நாள் நம்ம ஹீரோனி வெளியே சோஃபால தூங்கிட்டு இருக்கா. அப்போ மேட் பொண்ணு சியாமி வந்து பெட்ஷீட்லாம் போத்தி விடுவா. இவ ஹீரோ தான் வந்திருக்கா நினைச்சு மிஸ்டர் லீ நீங்க வந்துட்டீங்களா சொல்லி எழும்புறா. சாரி மேடம் நான் தான் அப்படி சொல்வா. ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு போவா. அங்க ஹீரோ கூட இருந்த ஒவ்வொரு விஷயமும் கண் முன்னாடி வந்து போக, என்னடி இப்போ எதுக்கு அவனை பத்தி யோசிக்கிறா, ஒருவேளை அவன் மேல லவ்ல விழுந்துட்டியோ அப்படின்னு புலம்பிட்டு இருப்பா. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோனி தூங்கிட்டு இருப்பாளா. அப்போ சியாமி பொண்ணு வந்து பாஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி சொல்லவும் ஹீரோனிக்கா செம ஹாப்பி. ஏன்னா 1 மந்த் தான் ஹீரோ ஃபேஸை பார்த்துருக்க மாட்டா, ஹீரோ கூட பேசியிருக்க மாட்டா. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஹனி வந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு கோட்டை மட்டும் கொடுத்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். உள்ள போய் அவ்வளோ சந்தோஷம், என் பொண்டாட்டி இவ்வளோ ஹாப்பி இருந்ததை நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். ஆனா என்னை பார்க்க முடியாம அவ எவ்வளோ உடம்பு இழைச்சிட்டா, நான் அவளுக்கு சூப் வச்சு கொடுக்க போறேன், அப்பதான் அவளுக்கு உடம்பு தேரும் அப்படின்னு உற்சாகமா எந்திக்க, பாஸ் அமைதி அமைதி, பிறகு இவ்வளவு நாளா பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்னு கூல் படுத்தி வைக்க, இங்க வெளியே ஹீரோ மேல சம காண்ட்ல இருக்கா ஹீரோனி. அப்போ சியாமியை சூப் எடுத்துட்டு போக ஹீரோனியா அதுல ஒரு மெடிசனை கலந்து விட்டுட்டு, இவ்வளவு நாள் அவங்க வெளியே இருந்து ஒர்க் பார்த்துட்டு வந்திருக்காங்களா, ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மெடிசனை கலந்து விட்டுருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், எப்போதும் எனர்ஜெட்டிக்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைப்பா. இவளுமே ஹீரோ கிட்ட போய் கொடுத்துட்டு, மேடம் இதுல ஒரு மெடிசன் கலந்துருக்காங்க, உங்க ஹெல்த்தை கேர் பண்றதுக்கு தான், அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்களா, மேடம் தான் சொன்னாங்க அப்படி சொல்ல, இவனுமே மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிக்கிறான். குடிச்ச பிறகு என் ஒய்ஃபுக்கு என் மேல எம்பிட்டு பாசம் பாரு, என்ன கேர் எடுத்துலாம் பாத்துக்கிறா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலே வயிற்று கலக்கி விடுது. ஓடுறான் பாருங்க. ஹீரோ இப்படி தத்தளிச்சுட்டு இருக்கிறத ஹீரோனி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. சாவுடா என்னையே இக்னோர் பண்ணிட்டு போனா அப்படின்னு ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கவும், இந்த சியாமி பொண்ணும் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து, பாஸ் உங்களுக்காக இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்காங்க, நைட்டு பிசினஸ் பார்ட்டி இருக்கு, ஸோ அதுல உங்களை கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்ல இவளுக்கும் செம ஹாப்பி. அப்படி நைட் ஆகுதா நம்ம ஹீரோனி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரா. செம அழகாவே இருக்கா. அப்போ இன்னொரு மேட் வந்து, மேடம் பாஸ் ஆல்ரெடி பார்ட்டிக்கு போயாச்சு, உங்களுக்கு கிளம்பே சொல்லல அப்படின்னு சொல்வா. ஆக்சுவலி ஹீரோனி தான் கூப்பிட்டு போன்னு சொல்லியிருப்பான். பட் அசிஸ்டன்ட் தான், எல்லா வருஷமும் ஸ்டெல்லாவை கூப்பிட்டு போறீங்க, இந்த வருஷமும் ஸ்டெல்லாவை கூப்பிட்டு போங்க, அப்பதான் ஹீரோனிக்கு ஜெலஸ் வரும். அடுத்து ஒரு பெரிய பார்ட்டி வருதுல, அதுல ஹீரோனியை கூப்பிட்டு போங்க, தென் அதுல வச்சு ஹீரோனி தான் என்னோட ஒய்ஃப்னு எல்லார்கிட்டயுமே அனௌன்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பான். ஆனா ஹீரோக்கு இந்த ஐடியால விருப்பமே இருக்காது. சரி இதுதான் கடைசி, இனிமே ஹீரோனியை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பான். இந்த விஷயம் இந்த சியாமி பொண்ணுக்கு தெரியாது. ஹீரோ எப்படினாலும் ஹீரோனி தான் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைச்சு இவ தான் ட்ரெஸ் கொண்டு கொடுத்துருப்பா. இப்போ டிவிலையும் அந்த பார்ட்டியை பத்தி தான் நியூஸ் ஓடுது. அதுல ஹீரோ வந்து 5 வருஷமா ஸ்டெல்லாவை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க, 2 பேரும் ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும், இதை கேட்ட ஹீரோனிக்கா மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாகிறது. ஸ்டெல்லாவை கூப்பிட்டு போயிருக்கான், நம்மளை கூப்பிட்டு போலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கா. அப்போ சியாமியும், சாரி மேடம் எனக்கு தெரியாது, பாஸ் உங்களை தான் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைச்சேன், பட் இப்படி நடக்கும் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவா. உன் மேல எந்த தப்பும் கிடையாது சொல்லிட்டு உள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. ஏன்னா ஹீரோ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஹீரோ அந்த பாட்டுக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கூப்பிட்டு போயிருக்கேன்னு தெரிஞ்சதுமே இவருக்கு ரொம்பவும் கஷ்டமாகுது.
என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தான். இப்போ எதுக்கு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருக்கான்? இனிமே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா நான் இனிமே தேவையில்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்போ வெளியே ஒரு சவுண்டு கேட்குது. நீ எட்டி பார்க்க, அதாவது இந்த வேங் தான் அவங்க தூசி தட்டிட்டு இருக்காங்க. அப்போ சியாமி தான், வேங் நீங்க இந்த வீட்டு முதலாளி, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்ல. ஆக்சுவலி இந்த வேங் யார் அப்படின்னா ஹீரோ வீட்டில் 30 வருஷமா மேடு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல. அவங்கள தான் பாட்டியை நடிக்க வச்சிருக்கான். இப்போ இவங்களுக்கு வெட்டியா இருக்கிறது பிடிக்கலையா. அது மட்டும் இல்ல, இப்படி எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லி நடிக்க வேண்டியிருக்கா. அது சுத்தமாவே பிடிக்கலையா. அது எல்லாத்தையும் சியாமி கிட்ட சொல்லவும் ஹீரோனி இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டான், இப்போ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சேர்ந்து ஒன்னா ஊர் சுத்துறான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே ரெஸ்ட் ரூமுக்கு போறா. வயிற்றுல கை வச்சு பாக்குற, குழந்தை இருக்குன்னு அவளுக்கே தெரியுது போல. உடனே யாருக்கும் தெரியாம டாக்டரை பார்க்க வந்திருக்கிறா. டாக்டரோ நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்வாரு. இவ அதை அபார்ஷன் பண்ணுன்னு சொல்வா. சரி 3 டேஸ்க்கு அப்புறம் வாங்க, அதுக்குள்ள மனசு மாறினீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படி சொல்வாரு. இவ அந்த ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு வந்து சமையா அழுத்துட்டு இருப்பா. தென் வீட்டுக்கு அப்படியே வருவாளா. ஹீரோ ஆல்ரெடி ஹீரோனி காங்கலன்னு தேடி பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. இப்போ ஹீரோனி வந்த உடனே நீ வந்துட்டே சோயி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க போக இவன் நவுன்றா. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நீயும் ஸ்டெல்லாவும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க, பட் ஈகி பாவம்ல அப்படின்னு சொல்ல. நான் டிவோர்ஸ்லாம் தரமாட்டேன் ஹீரோனி, ஆனால் ஈகி பாவம்னு சொல்கிறல்ல, அதுதான் என்னால் தாங்க முடியல. சப்போஸ் நான் உனக்கு டிவோர்ஸ் தந்துட்டேன் அப்படின்னா நீ அவன் கூட மறுபடியும் சேர்ந்துருவியோ அப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, நான் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுவா. இவே தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். 10 வருஷம் ஈகி கூட இருந்த லவ் தான் ஜெயிச்சிருக்கு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து லவ் வச்சிருக்கேனே, ஆனால் ஹீரோனிக்கு அது புரிய மாட்டுக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, பட் இருந்தாலும் ஹீரோனி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன்னை என்கிட்ட இருந்து விலகி விட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுப்பான். தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோவா எதுவும் நடக்காத மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட சூய் வந்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவளை இங்க உட்கார வைப்பான். இவனுக்கு ஹீரோனி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைப்பான். அதனால பாட்டியை வச்சு, அதாவது வேங்க வச்சு பேச வைப்பான். ஆனா நம்ம ஹீரோனிக்கு நேரத்தே தெரிஞ்சு போயிட்டுல ஹீரோக்கு பாட்டியே கிடையாது, இது ஃபேக்குன்னு. இப்போ வேங்கோ பேசுறாங்க ஹீரோனி கிட்ட. நீ இங்கே இருமா, என் பேரன் செஞ்ச தப்பு தான். அவன் உன்னதான் அந்த பாட்டி கூப்பிட்டு போயிருக்கணும், தேவையில்லாம அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டான். அவன் சீட் பண்ணதுக்கு நான் அவனை கண்டிக்கிறேன், ஆனா அவன் உன் மேல ரொம்பவும் லவ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோனியும் லீ உனக்கு கிராண்ட்மாவே கிடையாதுன்னு எனக்கு தெரியும், இவங்க ஃபேக் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். வேங்கோ நான் இந்த விஷயத்த ஹீரோனி கிட்ட சொல்லல அப்படின்னு ரொம்ப பதற. யாரும் என்கிட்ட சொல்லல, நானா தான் என் காதால கேட்டுக்கிட்டேன். ஆனா நீ நல்லாவே நடிச்சு சூப்பர் பிளான் போட்டு என்ன மேரேஜ் பண்ணிருக்கா, என் பாய் ஃப்ரெண்ட் விஷயத்துலயும் நீ தான் பிளான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்ல. ஆமா அவன் நல்லவனே கிடையாது, வெறும் பொம்பளை பொறுக்கி, அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி அவன் கெட்டவனாவே இருந்துட்டு போட்டோம், ஆனா இப்போ உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, நீ ஸ்டெல்லா கூட தானே சுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்கவே இல்லை நீனே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போக ஹீரோ எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோனி அதை கேட்கிற மனநிலையில இப்போதைக்கும் இல்ல. ஸோ அதான் போயிருப்பா. இப்போ ஹீரோவை இடிஞ்சு போய் நிற்க அப்போ அசிஸ்டண்ட்டை வந்து 2 டேஸில் பிஸ்னஸ் பார்ட்டி வரப்போகுது, மேடத்துக்கு ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணணும், ஆனால் அவங்க இங்கே இல்லையே, மெஷர்மெண்ட்லாம் தெரியாது அப்படி சொல்ல. அவள் என்னோட ஒய்ஃபு, இன்ச்சு பை இன்ச்சு எனக்கு தெரியும் அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் ஹீரோனியை என்னோட ஒய்ஃப்னு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்வான். தென் பார்ட்டி நடக்கிற நாளுமே வந்துருதா. நம்ம ஹீரோனியை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான் போல. இங்கே ஒரு பொண்ணை காமிக்காங்களா, இவளோட நேம் வந்து சி. அவளோ ஹீரோனை பார்த்து இது யாருன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவை அனௌன்ஸ் பண்ணிடான், இது என்னோட ஒய்ஃப் சூயி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போக இவ ஷாக்லயே நிப்பா. எதுக்குன்னா இவ ஹீரோவை 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காளாமா. அவன் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணல, அவளை எதுக்கு பண்ணானா அப்படின்னு ஹீரோனி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறா. தென் நம்ம ஹீரோனியா உள்ள சாப்பிடலான்னு கேக் எடுக்க போக இவ அங்க வந்து அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோனி கிட்ட வம்பிழுத்துட்டு இருப்பா. என்ன பாரு ஹீரோக்கு நீ ஒருத்தே கிடையாது, நான் அவனை லவ் பண்றேன், பேசாம நீ பிரிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனியா இவ சொல்றத காது கொடுத்து கேட்கவே இல்லை. அந்த கேக்க பிடிங்கிட்டு நீ என்னமோ சொல்ல வாரா, பட் அதை எனக்கு கேட்க இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப இவ அங்க இருக்கிற ஒயின் எடுத்து ஊத்த வர நம்ம ஹீரோனியா அவ ஊத்துறதுக்குள்ள இவ ஊத்தி விட்டுருவா.
ஐயோ சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அவளுக்கும் செம கோவம் வருது. நம்ம ஹீரோனி திட்ட வர அங்கே நிற்கிற கெஸ்ட் எல்லாருமே இங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. அதனால இவளால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி பரவாயில்ல, நான் வேற ட்ரெஸ் மாற்றிக்கிறேன் அப்படின்னு கைண்டாக பேசவும், நீங்கள் ரொம்ப கைண்டாக பேசுகிறீங்க, அதுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனியா ஏதோ சாதிச்ச மாதிரி சிரிச்சுட்டு போவா. தென் இவா ஹீரோனை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பா போல. ஒரு பொண்ணு வந்து விசாரிச்சுட்டு சொல்றா. அதுல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி சொல்றா. ஈஹின்னு ஒரு பையன் இருந்தான். 10 வருஷமா இவா அந்த பையனை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா. பட் அவன் சீட் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்ல, உடனே இவா இந்த பாட்டிக்கு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுமே வந்துறான். இந்த பாரு நீ ஹீரோனி ரெப்புடேஷன்லாம் கெடுத்து விடணும், உனக்கு 1 மில்லியன் தாரேன் அப்படி சொல்வா. இவன் முடியாது, லீயோட ஒய்ஃப் ஹீரோனி, அவளை ஏதாவது பண்ணா லீ என்ன கொன்னுருவாரு அப்படின்னு சொல்லுவான். நான் உனக்கு 4 மில்லியன் தாரேன், தென் ஃபேமிலியோட அப்ராடுக்கு அனுப்பி வச்சிரேன் அப்படின்னு சொல்வா. இவன் ஒத்துக்கிட்டு ஹீரோனி கிட்ட போக, அவ நீ எதுக்கு இங்க வந்த அப்படி சொல்லி கேட்க, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டுல, வா ஏன் தனியா அந்த ரூம்ல போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட. இவளுக்கு இவன் பேசுறது சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்ல குழஞ்சு குழஞ்சு பேசுறானா. இந்த பாரு இப்படி சீட் பண்ணிட்டு எந்த தைரியத்துல என்கிட்ட வந்து பேசுறா அப்படின்னு ஹீரோனி திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பாப்பா. ஆனா இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த நெருப்புல மாட்டிட்டு இருந்தா, நான் தான் சேவ் பண்ணேன்னு நினைச்சிட்டு இருந்தா இல்லையா. ஆனா நான் சேவ் பண்ணல உன்னை சேவ் பண்ண பர்சன் யான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ரூமுக்கு வா, நான் அங்க வச்சு சொல்றேன், அங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோனியா போகலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வந்துறான். என்னாச்சு ஹீரோனி ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படி சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒன்னும் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவனை தான் பார்க்க போக, அவன் நீ வருவா எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்ல, சரி யார் அந்த பர்சன் அப்படி சொல்லி கேட்பா. வெயிட் ஏன் இந்த அவசரம் அப்படின்னு டோரை லாக் பண்ணிட்டு, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்திருக்க பாத்தியா, உன்னை நினைச்சாலே சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷமா என்னையும் தொடவே விடல உன்னை, இன்னைக்கு பாரு அப்படின்னு ஹீரோனி கிட்ட மிஸ்பிகேட் பண்ண வர, நம்ம ஹீரோனியா சிரிச்சுட்டு 10 வருஷமா என்ன லவ் பண்ண உனக்கு நான் கராத்துல பிளாக் பெல்ட் வாங்கினது கூட தெரியாம போச்சு அப்படின்னு அடிச்சு போட்டுட்டு, யார் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஃபேஸ்ல ஞாபகம் இல்ல, பட் உன்னை சேவ் பண்ணும் போது அவன் முதுகுல நெருப்பு பட்டு தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காமிக்காங்க. ஹீரோனி என்ன காங்கலன்னு ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்லியிருப்பான் போல. அசிஸ்டண்ட் வந்து இப்படி இந்த ரூமுக்குள்ள எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவன் பத்திரி அடிச்சுட்டு போறான். இங்க நம்ம ஹீரோனியும் நீ பொழைச்சி போ, இனிமே என் கண்ணு முன்னாடியே நீ வந்துடாத, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாப்பா. பட் இவன் ஒரு கம்பி எடுத்து நம்ம ஹீரோனை அடிக்க வர, ஹீரோ நடுவுல வந்து அந்த ஐடியா வாங்கிக்கிறான் முதுகுல. அப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இவனை பிடிச்சிடறாங்க. அவன் எல்லா உண்மையே சொல்லிடுறான், யார் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு. சி தான் சொன்னான்னு சியுமே மாட்டி விட்டுருவான். நம்ம ஹீரோவா அவங்க ஃபேமிலியை பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவான். தென் என் ஒய்ஃபை காயப்படுத்தினதுக்கு 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுவான். இப்போ ஹீரோனி திட்டுறா, எதுக்கு குறுக்கால வந்தா, அந்த கம்பி மட்டும் உன் மண்டையில் பட்டுச்சுன்னா அப்பவே செத்து போயிருப்பா, எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லவும், இதை கேட்ட ஹீரோக்கா செம சந்தோஷம், இப்பயாவது நம்ம மேல அக்கறை வந்துச்சு அப்படின்னு ஹீரோனி ஹக் பண்ணிக்கிடுவான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுமே சேர்த்தாச்சு போல. ஹீரோவா சாரி ஹீரோனி, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், ஆனா கேர்லெஸ்ஸா விட்டது ஏன் தப்பு, இனிமே அதிகமாகவே கேர் எடுத்து பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு என்ன கேர் எடுத்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு ஹீரோனி கேட்க, இவன் அப்படியே கிட்டக்க வந்து, நான் இதெல்லாம் பண்றது எதுக்குன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்க, இவ கொஞ்சம் நர்வஸ் ஆகிறா. அப்படியே தள்ளி விட அவனுக்கு பின்னாடி முதுகுல வலிக்க ஆரம்பிச்சிட்டு போல. சாரி நானே மெடிசின் போட்டு விடுறேன் அப்படின்னு முதுக பார்க்க, அதுல அந்த தழும்பு இருக்கவே ஹீரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே காப்பாற்ற வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாங்கிறானா. ஹீரோனியா ரொம்ப ஃபீல் பண்ணி அவனுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுப்பா. இப்போ மனசுக்குள்ள நீ என்ன லவ் பண்றியோ இல்லையோ, ஆனா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வெடிச்சிட்டு இருப்பா. இந்த சீன் கடை நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா, ஹனி என் கையெல்லாம் வலிக்குது ஹனி, நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதெல்லாம் அசிஸ்டண்ட்டும் சியாமியுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அசிஸ்டண்ட்டும் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாஸ்க்கு அடிப்பட்டதும் முதுகல, ஆனால் கையில் அடிப்பட்ட மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேடம் ஊட்டி விட மாட்டேன் சொல்லுவாங்க
செய்வாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோனியா நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஷாக்கு. இது நம்ம மேடமே கிடையாது அப்படின்னு சொல்வான். இப்போ ஹீரோ இது உனக்கு பிடிச்ச சாப்பாடு தானே, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊட்டி விட வர இவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுவாளா, சாப்பாடு தான் சரியில்லையோ அப்படின்னு இவன் தின்னு பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவளுக்கு குழந்தை உண்டாகி 2 மாசம் ஆகிட்டு போல. இதை ஹீரோ கிட்ட இருந்து இனிமேல் மறைக்க முடியாது. ஆனால் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்கோம், அவன் ஏற்றுக்கலன்னா என்ன பண்ண, பரவாயில்ல நான் லவ் பண்ணுறேன், ஸோ இந்த குழந்தைய நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ டாக்டரை கால் பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டுலாம் ஆப்ரேஷன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொல்வா. வெளியே நம்ம ஹீரோவா வேற சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பான். ஹீரோனியுமே அதை சாப்பிட வர இவளுக்கு மறுபடியுமே வாமிட் வர மாதிரி இருக்கு போல. நான் சமையல் கிளாஸ்க்கு தான் போகணும் போல, எனக்கு ஒழுங்காவே சமைக்க தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். அசிஸ்டன்ட் தான் கிளவரா யோசிக்கிறாரு. பாஸ் உங்களுக்கு இது வேடா இருந்த மாதிரி தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஹீரோனி கன்சீவா தான் இருக்கான்னு. செமையா ஹாப்பியா இருக்கான். கார் தரையிலேயே படலையே அப்படி ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கும்போது சியாமியை ஒரு ரிப்போர்ட் கொண்டு வரா. நான் வீடை கிளீன் பண்ணும்போது மேடம் ரூம்ல இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்வா. பார்த்தா முன்னாடியே அபார்ஷன் பண்றதுக்கு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா போல. இப்போ இதை பார்த்துட்டு ரொம்ப சோகமாக நம்ம அசிஸ்டன்ட் தான் சமாதானப்படுத்துறாரு. பாஸ் மேடம் இதுக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணலான்னு திங்க் பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ உங்ககிட்ட நல்லா பேசுறாங்கல்ல, அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த. ஆமா நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா இந்த விஷயத்த ஹீரோனி கிட்ட தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட வேண்டாம், அவளுக்கு எப்போ தோணுதோ அப்ப நம்ம கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொல்வான். அப்போ ஹீரோனியுமே வருவாளா. நம்ம ஹீரோ அவகிட்ட நல்லா ஹாப்பியா தான் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கம்பெனிக்கு வந்திருப்பான் போல. ஆனா நினப்பு போல ஹீரோனி நினைப்பாதான் இருக்கு. அப்போ அசிஸ்டண்ட்டும் வந்து மேடம் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படி சொல்ல பதறி அடிச்சு 2 பேருமே போறாங்க. நம்ம ஹீரோனி இவங்களை பார்த்துட்டு ஆமா பாட்டியவா பார்க்க வந்தீங்க, நான் இப்பதான் பாட்டியை பார்த்துட்டு வரேன், நீங்களும் போங்க அப்படின்னு சொல்ல அசிஸ்டண்டா பாட்டியை பார்க்க வந்தீங்க மேடம், எங்களை கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் 3 பேருமே பாட்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோனியா ட்ரெஸ் மாத்தலான்னு முன்னாடி ஹீரோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருப்பான் இல்லையா, அது ஹீரோனிக்காக தான் எடுத்து வச்சிருப்பான். ஆனா இப்போ வரைக்கும் இவ ஸ்டெல்லாக்காக தான் எடுத்து வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பா. அதுல இருந்து தான் ஒரு ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணலான்னு நினைப்பா. பட் அதுல ஹீரோ டைரி இருக்கவே அதை எடுத்து பாக்குறா. அதுல சின்ன வயசு சீக்ரெட் லெவன் போட்டிருக்கு. உடனே ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ இருக்கு. அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது ஹீரோனி தான் ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லியிருப்பா போல. அதனால 2 பேருமே சேர்ந்து அன்னைக்கு போட்டோ எடுத்திருக்காங்க. இப்போ இவளுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துருது. உடனே டைரி வாசிக்கிறா. அதுல என்ன எழுதிருக்கான் அப்படின்னா, முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோனே சேவ் பண்ணிருப்பான்ல அந்த நெருப்புல இருந்து, அப்போ ஹீரோக்கு நல்லாவே அடிபட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் தான் இருந்திருப்பான் போல. அப்புறம் உடம்பு சரியான பிறகு ஹீரோனே மீட் பண்ண மலையில வந்திருக்கான். அப்போ அசிஸ்டண்ட கால் பண்ணி ஹீரோனிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. உடனே இவன் ஹீரோனி மீட் பண்ணாம அவ மலையில நினைச்சிடக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு இந்த டிப்ஸை நீங்க வச்சுக்கிடுங்க, அந்த பொண்ணு கிட்ட மறக்காம இந்த கொடையை கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு அவன் இந்த மலையில நினைச்சிட்டு போவான். இந்த பொண்ணும் ஹீரோனி கிட்ட வந்து ஒரு ஜென்டில்மேன் தந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக இவ திரும்பி பேக் சைடு மட்டும் தான் பார்த்திருப்பா ஹீரோ மலையில நினைச்சிட்டு போறத. அடுத்து நம்ம ஹீரோனிய காலேஜுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு ஒத்தில வந்துட்டு இருப்பாளா. அப்போ ஒரு பொறுக்கி பையன் பின்னாடியே வாரான். ஹீரோனிக்கு சம பயமா இருக்கு. அப்ப ஹீரோ தான் அவன் கார் லைட் அடிச்சு துரத்தி விடுவான். ஹீரோனிய தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருப்பா. பட் ஃபேஸ் பார்த்திருக்க மாட்டா. நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பார்த்ததே சம ஹாப்பி. இந்த மாதிரி நம்ம ஹீரோனிக்கு தெரியாம நிறைய டைம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான். தென் அப்படியே ஒரு நாள் இந்த பாய் ஃப்ரெண்டுமே கெட்டவன் தெரிஞ்சிருக்கு போல. ஸோ ஹீரோனி கூட அவன் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு இவன் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு இப்படி செட்டப் பண்ணி மேரேஜ் பண்ணிருப்பான். இப்போ இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ தான் தான் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிடுறா. நம்ம தான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம போயிட்டோன்னு ரொம்பவும் அழுதுட்டு இருப்பா. தென் நைட் அவனுக்காக ஆசையா சமைச்சிட்டு இருப்பா. சமைச்ச பிறகு மேடம் வந்து ஹீரோ கிட்ட உங்களுக்கு டின்னரை ரெடி பண்ணியாச்சு, வெளியே போய் பாருங்க அப்படி சொல்ல இவனும் வெளியே வந்து பார்க்கானா. நம்ம ஹீரோனி தடப்படல எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சிருப்பா போல. இதை பார்த்துட்டு இவனுக்கும் செம ஹாப்பி. அசிஸ்டன்ட் கிட்ட இன்னைக்கு என்ன நாள்டா அப்படி சொல்லி கேட்க ஐயோ பாஸ் நீங்க மறந்துட்டீங்களா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி இன்னைக்கு 98 டேஸ் ஆகிட்டு நாளைக்கு 99, ஸோ நாளையோட அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிரும். அதான் மேடம் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேர்வெல் தராங்க போல அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே டல் ஆகிறானா. அப்போ ஹீரோனியும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நாளைக்கு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல உடனே அசிஸ்டண்டோ பாஸ் குழந்தைய ஆபரேஷன் பண்ணதை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே இடிஞ்சு போயிடான். ஹீரோனி கிட்ட நீ ஆல்ரெடி இதை பத்தி முடிவு பண்ணிட்டியா
அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம், டாக்டர் தான் எந்த முடிவு எடுத்தாலுமே ஃபாஸ்ட்டாக எடுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் அபார்ஷன் பண்ண போறான்னு. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி இன்னைக்கு நமக்கு அக்ரிமெண்ட் படி லாஸ்ட் டே, நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்வாளா. இவனுக்கா இதை கேட்ட ஆழ்ந்த கண்ணீர் அப்படி வருது. ஏ ஹனி எதுக்கு அழுகுறா, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், நாளைக்கு நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி இவ்வளவு நாள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டே எடுக்கல போல. ஹீரோ முன்னாடி கூப்பிட்டுருப்பான், ஆனா ஹீரோயின் தான் வந்திருக்க மாட்டா. இப்போ இதை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி அப்ப எதுக்கு நீ அபார்ஷன் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார் அபார்ஷன் பண்ண போறா, சும்மா செக்அப் பண்ண போறேன், டாக்டர் தான் கூட உன்னையே கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல இவனுக்கா செம ஹாப்பி, அப்படியே ஹக் பண்ணிக்கிடுவான். எப்படியோ எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகிடுது. தென் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இவங்க ஹாப்பியா இருக்காங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.